Standard please. Attention. Tamil word. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. Flag salute. Order. Flag song. Blood. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country. And I am proud of it.
rich and varied heritage. I shall always try to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in their well-being and prosperities. Alone lies my happiness. Standard is திருக்குறள். திருக்குறள். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனைத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. பொருள்: நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும், மற்றவை எல்லாம் பயன்படா. மீண்டும் குறள். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றவை எல்லாம் பிற. பொருள்: நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும், மற்றவை எல்லாம் பயன்படா. விவேகானந்தர் பொன்மொழி. All power is within you. You can do anything and everything. Vivekananda quotes. All power is within you. You can do anything and everything. English news. Good morning to all. Today's news read by S. Kavya, 12th A. This year, the 150th anniversary of the song Vande Mataram will also be celebrated grandly during the Independence Day celebration. A young IAS officer from Tamil Nadu, Angelina Renita, has created a record by taking charge as the Deputy Commissioner Collector of Kaking district in Manipur. Sport news. On August 15, India 18th Independence Day, the India cricket team test journey will reach a new historic milestone. Proverb: make hay while the sun shines. காற்றுள்ள போதே தூக்கிக்கொள். Thank you. தமிழ் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பவர் இ. சரண்யா, 12th. அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின விழாவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்திய விடுதலை நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 1947 ஆகஸ்ட் 15 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து தனி விடுதலை நாடானதை குறிக்கும். இந்த நாளில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படும். ஒவ்வொரு மாநில தலைநகரத்திலும் மாநில முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்குவர். சுதந்திர தின விழாவில் இந்த ஆண்டு வந்தே மாதரம் பாடலின் 150வது விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ரயில் டிக்கெட்டுகளில் மை அழியும் பிரச்சனைக்கு தீர்வு காண தெற்கு ரயில்வே கடிதம். இந்திய ரயில்வே வாரியத்திற்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளது. இளைஞர்களின் நலனுக்காக தேர்வு முயற்சிகளில் சீர்திருத்தங்கள் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் சதம் விளாசிய முதல் வங்கதேச வீரர் தன்ஷிக் ஹசன் தமிம் சாதனை. இந்தியாவின் 80வது சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 இந்திய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் பயணம் புதிய வரலாற்று சாதனையை எட்டுகிறது. பொது அறிவு. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்களி வெங்கையா. பொன்மொழி: மழையை மதிப்போம், நீரை சேமிப்போம், எதிர்காலத்தை காப்போம். நன்றி, வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம பள்ளியின் சார்பாக இந்த 80வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது பள்ளியின் தாளாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போக இருக்கிறோம். ஐ ஹேண்ட் ஓவர் த மைக் டு சின்மயா, 11th C. Good morning to all. First, I welcome Ovia Shri from class 10 to deliver welcome address. Respected Chief Guest Correspondent Sir, our Chairman Sir, Principal Ma'am, our school management members, teachers, dear parents, and my beloved students, a very warm and patriotic welcome to all. It is my pleasure to welcome you to our Independence Day celebration. Today we celebrate the 80th Independence Day of India, honoring our freedom fighters and their sacrifices. Once again, I extend my heartfelt welcome to everyone present here. Happy 80th Independence Day. Let us all enjoy today's program.
Thank you. Next, I welcome our chief guest to deliver chief guest address. Welcome, sir. Good morning all. இந்த நன்னாளில் நாம் எல்லோரும் 80வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது தாய்நாடு, இந்திய தாய்நாடு, நமது முன்னோர்கள் எப்படி சுதந்திரம் பெற்றார்கள் என்பதை விளக்குவதற்காக தான் இந்த நிகழ்வு நமது ஸ்கூலில், நமது விவேகானந்தா ஸ்கூலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சரித்திரம் புகாரத்தில் படிச்சிருப்பீங்க. இந்திய நாடு, உலக நாடு, அதுதான் ஹிஸ்டரி ஜாகிரபி. இது வரலாறை பற்றி குறிப்பிடுது. உலகத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன செஞ்சாங்க, எந்தெந்த நாட்டுக்கு அவங்கவுங்க நாட்டில் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கிறது ஹிஸ்ட்ரி ஜாகிரபி. சயின்ஸ் நம்ம உடலை பற்றி, உடம்பை பற்றி, தாவரத்தை பற்றி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ் நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி இந்த ஸ்வீட்டு நன்னாளில் 80வது சுதந்திர தினத்தை எல்லோரும் பெருமை மிக்கதாக கருதி நாம் ஒவ்வொருவரும் எப்படி பழக வேண்டும், எப்படி இனிமையாக இருக்க வேண்டும், நம் குடும்பத்தில் தாய் தந்தையை எப்படி மதிக்க வேண்டும், நமது முன்னோர்கள் இந்த சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் இருந்தால் தான் இந்த சுதந்திரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தையிலையும் அட்வைஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒழுக்கங்கள்னு ஒன்று இருக்குது. ஒழுக்கங்கள் என்பது ஆடம்பரம் அல்ல, முகக்கலை. கந்தையாக இருந்தாலும் கசைக்கட்டு, இன்னும் என்னென்னமோ பழமொழிலாம் இருக்குது. அதனால் இளைஞர்களாகிய நாம் நீங்கள்லாம் இந்த உலகத்தை முன்னோர்கள் எப்படி தூக்கி நிறுத்தினார்களோ அது போல உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறது நம் தாய்நாடு, இந்திய தாய்நாடு. அதை நீங்கள் அறிவுபூர்வமாக உணர்ந்து இந்த இன்றைய குடியரசு தினத்தை நாம் ஒழுக்கத்தை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். தயவு கூர்ந்து ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன், அதை நீங்களும் பின்பற்றணும். நாம் ஒழுக்கம், ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் அப். ஒழுக்கம், போதைப்பொருள், மற்றவரோடு இனிமையாக பழக வேண்டும், தாய் தந்தையை மதிக்க வேண்டும். இதை மட்டும் இந்த சுதந்திர தினத்தில் என்னுடைய ஆசையாக நீங்கள் பணிந்து போகுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொண்டு, நமது என்னை இங்கே பேச அழைச்சதுக்கு நம்ம ஸ்கூல் விவேகானந்தா ஸ்கூல் சேர்மன் அவர்களுக்கும், மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஸ்டூடெண்ட் பெருமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசலாம், நிறைய பேசலாம். இதை பற்றி உங்கள் ஆசிரியர் பெருமக்கள், எங்கள் சேர்மன், பிரின்சிபால் அவங்களும் விளக்குவாங்கன்னு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பிஸி ஷெடியூலில் நம்மளோட கரஸ்பாண்டன்ட் சார் ஆக்சுவலி இப்போ கால் வந்துகிட்டே இருக்கு அவருக்கு. இங்கே எருமைப்பட்டினம் பஞ்சாயத்தில் ஆஃபீஸில் போய் அவர் கொடியேற்றணும். ஸோ நம்மளோட அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்புரையாற்றுமைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். Thank you, sir, for your inspiring speech. Now, I welcome our beloved principal ma'am to deliver Independence Day presidential speech. Welcome you, ma'am. எண்பதாவது சுதந்திர விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும், பொறுப்பு ஆசிரியர்களுக்கும், இருபால் ஆசிரியர்களுக்கும், எனது மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 80 வருஷம்
சுதந்திரம் வாங்கி, அதாவது நம்ம கையில் சுதந்திரம் வாங்கி இப்போது 79 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது 80வது வருஷத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம். இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அடிமையாகவே இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம யாருக்குமே தெரியாது, அது எப்படி உள்ளே வருது அப்படின்றதே நம்ம யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சர் மாதிரி ஒரு கட்டை விரலில் ஒரு சின்னதாக ஒரு காயம் இருந்திருக்கும், இல்லை வயிற்றில் வந்திருக்கும். அது அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகி எங்கே போகும்னா மூளையை அஃபெக்ட் பண்ணி மூளை வெடிக்கிற அளவுக்கு போயிடும். சரியா? எல்லா பழக்கமும் அப்படி தான், எல்லா விஷயங்களும் அப்படி தான். நமக்கு எதுவுமே ரொம்ப பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் ஒரு அவேர்னஸே அதை பற்றி வரும். நம்மளோட அடிமைத்தனமும் அப்படி தான் இருந்துச்சு. பழகிடும். கொஞ்ச நாள் என்ன ஆகிடும்னா அது நம்மளுக்கு பழகிடும். சரி, இப்படியே இருந்துட்டு நம்மளை யார் ஆண்டா என்ன, முதல்ல வந்து ராஜாக்களுக்கு கீழே இருந்தோம், இப்போ யாரோ ஒரு வெள்ளைக்காரனுக்கு கீழே இருக்கும். அவங்களுக்கும் வேலை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருந்தோம், இவங்களுக்கும் வேலை செஞ்சு பழகிக்குவோம். அப்படின்ற மனநிலையில் இந்திய நாட்டில் இருக்க பெரும்பாலான மக்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அப்போது ஆங்காங்கே எங்கே ரொம்ப சொற்பமாக தான், இந்திய நாடு வந்து ஒரு பெரிய நாடு, பாப்புலேட்டட் கண்ட்ரி, இருந்தாலும் அங்கேயே ஒரு ஒற்றுமை இல்லை. ஏன்னா இங்கே வந்து நிறைய மொழி பேசுகிற நாடு மக்கள் இருக்காங்க, வேறு வேறு கலாச்சாரம் பண்பாடை பின்பற்ற மக்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் என்ன பண்ண முடியல, ஒருங்கிணைக்கவே முடியல. இந்த சூழ்நிலையில் அங்கங்கே சின்ன சின்ன அளவில் என்ன ஆகும்னா போராட்டங்கள் வெடிக்கும். அதையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனே ஆங்கிலேய அரசு வந்து சப்ரஸ் பண்ணி விட்டுருவாங்க, நம்மளை அடக்கி அடித்து ஜெயில் குளத்துக்கு போட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்திய மக்களோட உணர்வுகளையும் சுதந்திர போராட்டத்தையும் சுதந்திர வேட்கையையும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வெளியில் வர வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க, மொழி மூலமாக சொன்னாங்க, பாட்டு மூலமாக சொன்னாங்க, கதை மூலமாக சொன்னாங்க, நடனம் மூலமாக சொன்னாங்க, நாட்டியம் மூலமாக சொன்னாங்க. நீ ஏன்டா அடிமையாக இருக்க, நீ எப்படி வெளியில் வருவன்றதை வந்து நிறைய கலைகள். அவனுக்கு என்ன புரியும், ஒரு பாமரனுக்கு என்ன மொழியில் சொன்னால் புரியும், அது அவனுக்கு எப்படி சொன்னால் புரியும். படிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும். நம்மளாம் அடிமையாக இருக்கோம், நம்ம வந்து நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடுத்திக்கணும், நான் என்ன பேசணும், நான் என்ன விவசாயம் பண்ணணும், இது எல்லாத்தையுமே எனக்கு லண்டனில் இருந்துட்டு ஒருத்தவங்க ஆர்டர் போடுவாங்க, என்னை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. என்னோட நிலம், என் வீடு, ரைட்டா, என் வீட்டில் நான் எப்படி இருக்கணும்னு இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம அதை செய்கிறோம் பாருங்கள், அதுதான் அடிமைத்தனம். உட்கார்ந்துருக்கிறது நம்ம வீடு, இந்திய நாடு என்னோட வீடு. நம்ம வீட்டில் இருந்துட்டு விருந்தாளியாக வந்தவங்க நம்மளை என்ன பண்ணாங்க, நீங்கள் இதை தான் சாப்பிடணும், இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் படிக்கணும், இதைத்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோன்றின விஷயந்தான் ஒரு சுதந்திர போராட்டமாக மாறினுச்சு. உங்கள் எல்லாருக்குமே பகத்சிங் பற்றி தெரியும். அவர் எத்தனாவது வயசில் அவர் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வந்தாருன்னு தெரியுமா? அவரோட 12வது வயசில். 12 வயசில் நாமளாம் என்னம்மா பண்ணிட்டு இருந்தோம், என்ன பண்ணிட்டு இருந்தோம், வீட்டில் ரிமோட்டுக்கு அக்கா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். கார் வச்சு பொம்மை விளையாடிட்டு இருந்தோம். பொம்பளை பிள்ளைங்க சொப்பு ஜாமா வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம். ரைட்டா? 12 வயசுல நான் அதுதான் பண்ணேன். சரியா? 12 வயசுல நாம அந்த சூழ்நிலையில இருந்தப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அவர் பஞ்சாபை சேர்ந்தவர். அப்போ அங்க ரத்தம் சிந்தின அந்த பூமியை பார்க்குறாரு, அந்த மண்ணை கையில் எடுத்து பார்க்குறாரு, கண்ணுல இருந்து தண்ணி வருது, இந்த ரத்தத்துக்கு நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு அவரோட 12வது வயசுல அவர் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாரு. 12வது வயசுல அவரு இந்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்குள்ள வந்துட்டார். வெரி ரொம்ப ரொம்ப இளம் வயசுல ஒரு போராட்ட களத்துல நின்ன ஒரு இளைஞர். 12 வயசுன்னு சொல்லும்போது சிறுவன் தான் சொல்லணும். சரியா? வந்தாரு. தாதாபாய் நவ்ரோஜியை வந்து லாலா லஜபதி ராயை வந்து சிறையில் அடித்து அங்கே தூக்கிலிட்டு அவரை கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கு நான் ரெசல்யூஷன் எடுத்துட்டு இதை நான் சும்மா விட மாட்டேன். தன்னோட 21வது வயசில்
அவரை தூக்கிலிட்ட அந்த ஆங்கிலேய அதிகாரியை சுட்டு கொன்னுறார். இதுக்கு 2 வருஷம் அவர் போலீஸ் தேடுது. பிரிட்டிஷ் போலீஸை 2 வருஷமா அவரை தேடி பிடிக்கிறாங்க, தூக்கிலிடப்படுகிறார். பகத்சிங் கூட இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, சுக்தேவ், இந்த மாதிரி. அவங்களாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினாங்கன்னா இது ஒரு பக்கம். ரொம்ப வயசானவங்க, மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், தாதாபாய் நவ்ரோஜி, இவங்கெல்லாம் வயசானவங்க. இவங்க ஒரு பக்கம் களத்தில் நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் அஹிம்சை, சாப்பிடவே மாட்டோம், எத்தனை நாள் பட்டினி, உண்ணாவிரத போராட்டம். நம்மளால ஒரு வேளை கோச்சிட்டு சாப்பிடாம இருக்க முடியல. அம்மா கூட சண்டை போட்டுட்டு, அப்பா கூட சண்டை போட்டுட்டு ஒரு வேளை சாப்பிடாம இருக்க முடியல. அப்படியே மகாத்மா காந்தியோட உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த எலும்பு மட்டும்தான் இருக்கும். அவரோட அவ்வளோ வயசுலையுமே ஒரு சத்தியாகிரகம் போராட்டம்னா 21 நாள் கூட அவர் சாப்பிடாம இருந்திருக்காரு, தண்ணி கூட குடிக்காம. அந்த ஃபாஸ்டிங், அந்த மாதிரி உண்ணாவிரதம் முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றது கூட உள்ள இறங்காதான். அவரோட சத்திய சோதனையில இது எல்லாமே சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம், அதுவும் பெண்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். ஏன்னா நம்ம எல்லாரும் இந்தியர்களா, நம்ம எல்லாரும் அடிமையா இருந்தது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நம்மளெல்லாம் அடிமையாக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்கள் எல்லாம் என்ன பண்ணோம், அடிமையா தான் இருந்தோம். இன்னும் ரொம்ப கொடுமை அவங்களுக்கெல்லாம். ஒரு தாத்தா 40 வயசு 50 வயசு இருக்கும், அவருக்கு 8 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. மிஞ்சி போனால் அந்த ஆள் அதுக்கப்புறம் 10 வருஷம் தான் உயிரோடே இருப்பான். அவன் செத்துட்டான்னு சொல்லி இந்த பிள்ளையும் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, சதின்ற பேரில் உடன்கட்டை ஏற்றி விட்டுருவாங்க. அந்த ரெவல்யூஷன் அது கொஞ்ச நாள் மாறுனுச்சு. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களா, மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துரு. பெண்களுக்கு மேலாடை போடுறதுக்கு கூட சுதந்திரம் கிடையாது. அதை கூட போராடி தான் பெண்கள் வாங்கியிருக்கோம். ஜாக்கெட் போடுறதுக்கு, மேல் சட்டை போடுறதுக்கு, ஒன்றுக்கும் போராடி இருக்கோம். இன்னைக்கு இவ்வளோ பெண் குழந்தைகள் வெளியில் வந்திருக்கோம், இவ்வளோ லேடி டீச்சர்ஸ் வந்திருக்கோம். தைரியமாக நான் மைக் பிடிச்சிட்டு பேசுகிறேன். இதெல்லாம் சுதந்திரத்தின் வெளிப்பாடு. இதுக்காக நம்மளோட பாட்டி தாத்தா யாரோ போராடி தான் நமக்கு இது வாங்கி கொடுத்துருக்காங்க. நாம் யாருமே போராடல. அதனால நம்மளுக்கு அதோட வேல்யூவே தெரியாமல் இருக்கு. சரியா? நமக்கு இன்னைக்கு நல்ல சுதந்திரம்னா என்ன? சுதந்திர தினம் அன்னைக்கு என்னால் ஒரு சுதந்திரமாக ஒரு சினிமாவுக்கு போக முடியல, என் இஷ்டத்துக்கு கிளாஸ் ரூம்லேருந்து நடந்து போக முடியல, லைனில் போக சொல்கிறாங்க, லைனில் வர சொல்கிறாங்க, இப்படித்தான் நிற்கணுன்றாங்க, இதை இப்போ இங்கே உட்காந்துட்டே பேசக்கூடாதுன்னு அத்தனை ஸ்டாஃபுங்க மிரட்டுறாங்க. என்ன பெருசாக சுதந்திரம் வந்துருச்சு? இந்த விஷயம் நம்ம எல்லாரோட மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கு. ரைட்டா? இதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. இது உனக்கு ஒரு ஒழுக்க உணர்வை கொடுக்கறதுக்காகவும், உன்னை ஒரு அதாவது இப்படிதான் நடந்துக்கணும் ஒரு இடத்துல அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு. சபை நாகரிகத்தை கற்றுக் கொடுக்குற இடம் ஸ்கூலு. அதுதான் செய்யறாங்க. இந்த சுதந்திரத்திற்கும் உண்மையா இருக்கிற நம்ம வாங்கியிருக்க சுதந்திரத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நாம என்ன வேணாலும் பேசுறோம், எதை வேணாலும் பேசுறோம், யாரை பத்தி வேணாலும் பேசுறோம். அன்னைக்கு சுயராஜ்யம் அப்படின்ற வார்த்தை கூட வாயிலேருந்து வர விடலை. அதுக்கு கூட அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம், அவ்வளோ தடியடி வாங்கியிருக்கோம். ஒரு கொடியை விட சொல்லி ஒருத்தவன் உயிரையே விட்டுருக்கான். அவன் கையில் இருக்க கொடியை கீழே போடுன்னு சொல்லி அடிச்சே அவனை கொண்டு இருக்காங்க. கொடிக்காத்த குமரன். அந்த கொடியை கீழே விடக்கூடாதுன்ற வீம்புக்கு உயிரை விட்டவன் அவன். ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இறந்த அவரும் ஒருத்தர். நாமெல்லாம் என்ன பண்றோம்? எதுக்கு போராட்டம் பண்றோம்? மொபைல் ஃபோன் கொடுக்கலன்னா போராட்டம். வீட்டில் எப்படி இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம். என்னை எதுக்கு சும்மா படிக்க சொல்லி டார்ச்சர் பண்றீங்க, அதுக்கு ஒரு போராட்டம். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலன்னா போராட்டம். இதெல்லாம் வேல்யூவே இல்லாத போராட்டங்கள். எல்னினோ அப்படின்னு ஒரு விஷயம் இப்ப போயிட்டு இருக்கு, தெரியுதா? என்னம்மா எல்னினோனா என்ன? நம்மளோட கிளைமேட் பேட்டர்னே மாறி இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? நம்மளோட கிளைமேட்டோட பேட்டர்னே மாறி இருக்கு. ஹீட் அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணால் இதை ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா,
மரத்தை தவிர வேற வழியே கிடையாது. மரம் தான் உங்களை அடுத்த ஜெனரேஷனை, நான் சொல்றது உங்களோட அடுத்த ஜெனரேஷன், உங்க தாத்தாக்களோட பேரன்களாகிய நீங்கள்லாம் ஸ்கூல் பேக்கை முதுகில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்தீங்க. உங்க பேர பிள்ளைங்க ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. சொல்ற விஷயம் புரியுதா? உங்க தாத்தாவோட பிள்ளைங்களான நீங்கெல்லாம் ஸ்கூல் பேக்கை முதுகில் கட்டிட்டு ஸ்கூலுக்கு வரீங்க. உங்க பேர குழந்தைங்க சிலிண்டர் பேக்கை முதுகில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த சிலிண்டரை கூட காசு கொடுத்து தான் நம்ம வாங்கணுன்ற ஒரு நிலைமை வரப்போகுது. இதை என்ன பண்ண போறீங்க? இது கண்ணுக்கே தெரியாத விரோதிகள். இவங்க கிட்ட இருந்து எப்படி உங்க நாட்டை காப்பாற்ற போறீங்க? உங்க அடுத்த தலைமுறைகளை என்ன பண்ண போறீங்க? தண்ணி எப்படி கொடுக்க போறீங்க? நாமெல்லாம் சொஃபஸ்டிகேட்டடா இருக்கோம், சரியா? உங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன் ஏதோ கொஞ்சம் சமூக பொறுப்போடு இருந்ததுனால உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்கு, உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, மரம் வச்சிருக்காங்க, நிழல் இருக்கு. ஆனா நீங்க இதே மாதிரி ஒரு லெத்தலாஜிக்கலா ஏதோ ஒன்று போட்டோம், எனக்கு ரொம்ப ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம் உங்ககிட்ட ஓடிட்டு இருக்கு இல்லையா? இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க விட்டு வச்சுட்டு போற மிச்சம் இங்க எதுவுமே இல்லாம போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வைங்க. எல்லா இடத்துலையும் நான் குப்பையை தூக்கி போடுவேன், அது என்னோட உரிமை அப்படின்ற பழக்கத்தை முதல்ல விடுங்க. ஒரு பேப்பர் எதுல செய்யறாங்க தெரியுமா? மரத்துல இருந்து தான் செய்யறாங்க. நாம எழுதுறது பாதினா கிழிச்சு கசக்கி தூக்கி போடுறது பாதி. நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு மரத்தோட ஒரு கிளைய வெட்டுறாங்க. இந்த சமூக பொறுப்பு தான் உங்களுக்கு வரணும்னு நான் சொல்றேன். பெரியவங்களை மதிக்க கத்துக்கோங்க, சரியா? நான் எப்படி வேணாலும் நடந்துக்குவேன், அதுதான் சுதந்திரம். அது கிடையாது. உன்னை எந்த விஷயம் நல்வழிப்படுத்தி ஒரு நேர்மையான வழிக்கு எடுத்துட்டு போய் உன்னோட வெற்றிக்கு வித்துடுதோ அதுதான் உண்மையான சுதந்திரம். அந்த உண்மையான சுதந்திரத்தை நீங்க எல்லாம் பெற்று உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்க, என்ன விட்டுட்டு போறீங்கன்றத ஆழ்ந்து சிந்தித்து உங்களுடைய பிஹேவியர்ஸை மாத்திக்கணும்னு கேட்டுட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். இன்று நமது விழாவில் முதலாவதாக சுதந்திர தினத்தை பற்றி பேச வருகிறார் நம் பள்ளியின் சிறிய புயல் அபினாஸ்ரீ, 3ஆம் வகுப்பு மாணவி. Pass
It was definitely a storming and fiery speech. Next, I would welcome young Nitya Sri from 11th standard to deliver her speech to Do Social Media Isolate Me in Tamil. சார் கரஸ்பாண்டன்ட் சார் அந்த பொண்ணுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கிளாஸ்மேட் வர சொல்லுங்க. அபிலாஷ் அவங்க அம்மாவும் ஸ்டேஜ்க்கு வாங்க. அவங்கள வாங்க. சீதா மிஸ் வாங்க வாங்க 2 பேரும். Next, I would welcome young Nitya Sri from 11th standard to deliver her speech on the topic Do Social Media Isolate Us in Tamil. அவையின் தலைவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று சமூக ஊடகங்கள் நம்மை தனிமைப்படுத்துகிறதா என்ற தலைப்பில் நம் நிஜ வாழ்க்கை நிலவரத்தை பற்றி பேச வந்துள்ளேன். உலகமே உள்ளங்கையில் இருக்குது, ஆனால் மனிதன் மட்டும் உலகை விட்டு தனிமையில் தவிக்குது. கைபேசி என்ற ஒரு கருவி நமக்குள்ளே வந்த பிறகு நாம் உலகத்தோடு இணைந்திருப்பதாக ஒரு மாற்றத்தை இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. காலையில் எழுந்ததும் அம்மாவின் முகத்தை பார்ப்பதை விட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பார்க்கும் மாணவர்கள் தான் இங்கு பலர் இருக்கிறீர்கள் என நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கும் நண்பர்களை கண்டு கொள்ளாமல் பல மைல் தூரத்தில் இருக்கும் ஒரு முகம் தெரியாத நபருக்கு லைக்ஸ் போடுவதில் தான் இன்று நம் இளைய சமுதாயம் பெருமை கொள்கிறது. வாட்ஸ்அப்பில் 100 நண்பர்கள் இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் 1000 நண்பர்கள் கூட இருக்கலாம். ஆனால் நடு இரவில் மனபாரம் என்று நீ அழும்போது நேரில் உன் கண்ணீரை துடைக்க ஒருவராவது வருவார்களா? வரமாட்டார்கள். ஏனென்றால் அது டிஜிட்டல் உலகம், இது நிஜ உலகம். ஆன்லைனில் 1000 லைக்ஸ் வாங்குவதை விட ஆஃப்லைனில் ஒரு உண்மையான புன்னகை போதும். இன்றைய குடும்ப நிலையை சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரே வீட்டில் ஒரே சோபாவில் 4 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சுவர்கள் பேசுவதை போன்று ஒரு மயான அமைதி நிலவுகிறது. ஏன்? அப்பா ஃபேஸ்புக்கில், அம்மா யூடியூபில், அண்ணன் இன்ஸ்டாகிராமில் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் நாம் இன்று தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? சொந்தங்களுடனான உரையாடல்கள் குறைந்து விட்டன. பாசப்பகிர்கள் வெறும் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிகளோடு சுருங்கிவிட்டது. இது மட்டுமா? சமூக ஊடகங்கள் மனிதர்களிடம் ஒரு பேராபத்தான ஒப்பிட்டு மனப்பான்மையை வளர்க்கிறது. அடுத்தவன் எடிட் செய்து போடும் போலி புன்னகையும் பகட்டான வாழ்க்கையும் பார்த்துவிட்டு ஏன் நம் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்று எண்ணி நம்மை நாமே ஒரு கூட்டிற்குள் அடைத்துக் கொண்டு பெரும் தனிமைக்குள் தள்ளப்படுகிறோம். சாலையில் ஒரு விபத்து நடந்தால் ஓடிச் சென்று தூக்கும் கைகள் இன்று ரீல்ஸ் எடுக்க செல்போனை தான் தூக்குகிறது. நண்பர்களே, சமூக ஊடகம் என்பது ஒரு கத்தி மாதிரி. காய்கறி வெட்டவும் பயன்படும், காயப்படுத்தவும் பயன்படும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். பிரச்சனை கத்தியில் இல்லை, கத்தியை பயன்படுத்தும் உங்கள் புத்தியில் தான் உள்ளது. தொழில்நுட்பம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல அடிமைதான், ஆனால் ஆபத்தான எஜமான். அலைபேசி திரையை தாண்டி வெளியே வாருங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் செய்வதை விட்டுவிட்டு நண்பர்களின் கண்களை பார்த்து பேசுங்கள். தொழில்நுட்பத்தை மனிதர்களை இணைக்கும் பாலமாக பயன்படுத்தலாம், நம்மை அடைக்கும் சிறையாக மாற்ற வேண்டாம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நித்யஸ்ரீ, மிகச் சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக விடாமுயற்சி விண்ணையே தொடும் அதன் ரகசியத்தை கூற வருகிறார் 11ஆம் வகுப்பு மாணவி பிரீத்தி அவர்கள். கல்வியின் உச்சத்தில் கலங்கரை விளக்கமாக திகழும் தலைமை ஆசிரியருக்கும், அறிவின் கடலாக தோன்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அதில் சிறு சிறு அலையாக தோன்றும் மாணவ நண்பர்களுக்கும் என் கருத்தான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் நமது 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம். அதனை முன்னிட்டு உங்கள் முன்னிலையில் விடாமுயற்சியே வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்பில் பேசுவதில் பெரும் கண்ணியம் கொள்கிறேன்.
வீழ்வது என் தவறல்ல, ஆனால் வீழ்ந்த இடத்திலே கிடப்பதுதான் தவறு. இன்றைக்கு உலகம் முழுவதும் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஜெயிக்க வேண்டும், உயர வேண்டும், சாதனைகளின் உச்சத்தை தொட்டு நிற்க வேண்டும் என்ற கனவு எல்லோர் கண்களிலும் இருக்கிறது. ஆனால் அந்த உச்சத்தை அடைபவர்கள் யார் தெரியுமா? அசாத்திய திறமை படைத்தவர்கள் மட்டுமல்ல. எத்தனை அடிகள் விழுந்தாலும் இன்னொரு முறை முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று மீண்டும் எழுகிறார்களே, அந்த விடாமுயற்சியாளர்கள் மட்டுமே. நாம் பல நேரங்களில் வெற்றியாளர்களின் வெளிச்சத்தை மட்டுமே பார்க்கிறோம். அவர்கள் அனுபவித்த இருளையும் அடைந்த காயங்களையும் பார்க்க தவிக்கிறோம். ஒரு விதை இருண்ட மண்ணுக்குள் புதைக்கும் போது அது முடிந்து விடுவதாக நினைக்கிறது. ஆனால் அந்த இருளையும் பாறையும் பிளந்து கொண்டு முளைத்து வரும்போதுதான் அது விருட்சமாக மாறுகிறது. அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகளும் தோல்விகளும் உங்களை புதைப்பதற்காக வரவில்லை, உங்களை விதைப்பதற்காக வருகின்றன. இன்றைய காலகட்டத்தில் உடனடி வெற்றி என்பது அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு தேக்கு மரம் வளர பல ஆண்டுகள் ஆகும். காளான்கள் ஒரே இரவில் முளைத்துவிடும். ஆனால் புயல் வீசும் போது நிலைத்து நிற்பது எது? தேக்கு மரம் தான். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தாமதமாகிறது என்றால் அது இறைவன் உங்களை காளான்களாக உருவாக்கவில்லை, சார்த்தம் படிக்கும் மிகப்பெரிய தேக்கு மரமாக செதுக்குகின்றான் என்ற அர்த்தம். உலகம் எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரே இரவில் நடந்துவிடவில்லை. ஒரு சிற்பி உளியால் 1000 முறை அடிக்கும் போதுதான் ஒரு சாதாரண கல் கூட தெய்வமாக மாறுகிறது. அதுபோல்தான் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகளும் தோல்விகளும் உங்களை அழிப்பதற்காக வரவில்லை, உங்களை செதுக்குவதற்காக வருகின்றன. வீழ்ந்த இடத்திலே கிடப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி. இன்று முடியாவிட்டால் என்ன, நாளை என்னுடைய நாள் என்று மீண்டும் எழுகிறார்களே, அவர்தான் சாதனையாளன். இயற்கையே நமக்கு சிறந்த ஆசான். ஒரு சின்ன எறும்பை பாருங்கள், தன் வழியில் எத்தனை தடைகள் வந்தாலும் அது நிற்காது. தன் இலக்கை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படும். ஏன் மின்சார விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோல்வியடைந்தார். ஆனால் அவர், நான் 1000 முறை தோற்கவில்லை, எடிசன் விளக்கு எரியாத 1000 வழிமுறைகளை கண்டறிந்தேன் என்றார். ஜெயிச்சவன் சொன்னா அது வரலாறு, தோற்றவன் சொன்னா அது பாடம். ஆனால் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பவன் தான் சாதனையாளன். 1000 முறை விழுந்தாலும் 1001வது முறை புன்னகையோடு எழுந்து நிற்பதுதான் விடாமுயற்சி. இறுதியாக ஒன்று சொல்கிறேன், உங்கள் முயற்சியில் உண்மை இருந்தால், உங்கள் உழைப்பில் நேர்மை இருந்தால், விடியல் என்பது நாளை மட்டுமல்ல, நீங்கள் எழும் ஒவ்வொரு நொடியும் தான். வாழ்க்கையில் 1000 கவலைகள் இருக்கலாம், அதே சமயம் ஜெயிப்பதற்கு 1000 வழிகள் உண்டு. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நமதே. இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Preeti, for your determination and never give up attitude. Next, I will welcome M. Kavya from 11th standard to deliver her speech on the topic, the most powerful weapon in this world. It won't hurt anyone, but it helps anyone to reach top. Definitely, it is nothing but education. I invite her to deliver speech on the topic, education is a powerful weapon. தலை சிறந்த வழிகாட்டியாக இப்பள்ளிக்கு தலைமை தாங்கும் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆன்ற அறிவும் நற்பண்புகளும் சான்ற சான்றோர்களாக திகழும் என் அருமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நல்விதமாய் எம்மோடு பயின்று என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அருமை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று நாம் நமது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இத்தகு சிறப்பு மிகுந்த இந்த நாளில் கல்வி ஒரு வலிமையான ஆயுதம் என்ற தலைப்பில் என் கருத்துக்களை பகிர்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்றார் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா. பொதுவாக ஆயுதம் என்றாலே பிறரை அழிக்கக்கூடியதாகவோ காயம் ஏற்படுத்தக்கூடியதாகவோ தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு உயிரையும் சேதப்படுத்தாமல் அறியாமை என்னும் இருளை அழித்து வறுமை என்னும் துயரத்தை துடைத்து சமூகத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே அகிம்சை வாயிலான ஆயுதம் கல்வி மட்டுமே. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று ஒரு மனிதனுக்கு உண்மையான அழியாத செல்வம் கல்வி மட்டுமே, மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியவை என்று அன்றே உணர்த்தியவர்தான் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள். நாம் ஏந்தும் பேனாவும் வாசிக்கும் புத்தகமும் தான் இந்த உலகிலேயே மிகவும் ஆபத்தான உயரிய ஆயுதங்கள். கத்தியை ஏந்துபவன் ஒரு மனிதனை வீழ்த்தலாம், ஆனால் கல்வியை ஏந்துபவன் உலகையே வெல்லலாம். அதை நாம் கற்ற கல்வி என்பது நம் கையில் இருக்கும் ஒரு பிடி மண்ணை போன்றது. நாம் கற்க வேண்டிய விஷயங்களோ இந்த பிரம்மாண்டமான உலகத்தை போன்றது. அதையே கற்றது கைமண்ணளவு
கல்லாதது உலகளவு என்று நம் தமிழ் அவ்வை பாட்டி எடுத்துரைத்தார். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தையை விட்டுவிட்டு தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து கற்கும் கல்விதான் நம்மை எவராலும் வெல்ல முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றும். கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை பெறுவதோ நல்ல வேலையை தேடிக்கொள்வதோ மட்டுமல்ல, அது நம் சிந்தனைகளை கூர்மையாக்கும் சாணைக்கல். எது சரி எது தவறு என்பதை பகுத்தறியும் ஆற்றலை தருவது கல்விதான். நம் சமுதாயத்தில் நிலவும் மூட நம்பிக்கைகளையும் அநீதிகளையும் வேறறுக்கக்கூடிய ஆயுதம் கல்வி. இன்று ஒரு நாட்டின் உண்மையான பலம் அதன் பொருளாதாரத்திலோ இராணுவத்திலோ மட்டுமல்ல, அந்நாட்டு குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் தான் உள்ளது. ஒரு தேசத்தின் ஆக சிறந்த சொத்து அதன் இளைஞர்களின் திறமையிலும் கல்வியிலும் தான் உள்ளது என்று டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் வலியுறுத்தினார். அவர் கண்ட கனவு தேசத்தை உருவாக்கும் வல்லமை மாணவர்களாகிய நம் கையில் இருக்கும் கல்வியில் தான் உள்ளது. துப்பாக்கிகளும் கத்திகளும் தற்காலிக வெற்றி தோல்விகளை தரலாம், ஆனால் பேனாவும் புத்தகமும் தான் நிரந்தர புரட்சியை தரும். எனவே நாம் வெறும் புத்தக புழுக்களாக மாறாமல் சமூகத்தை மாற்றும் நல்லறிவுடன் கூடிய கல்வியை கற்போம். கல்வி என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தி நம் தேசத்தை அறியாமை இருளில் இருந்து அறியும் ஒளிக்குள் கொண்டு செல்வோம் என்று உறுதியேற்போம். வாய்ப்பளித்த தலை சிறந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அன்புமிகு ஆசிரியர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய மாணவ நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி காவியா. கல்வி என்றுமே ஒருவருக்கு வலிமையான ஆயுதமே. அடுத்ததாக கல்வி கற்கும் இடம் பள்ளி, கனவுகளை வளர்க்கும் இடம் பள்ளி. சிலருக்கு பள்ளி என்றாலே மகிழ்ச்சி, சிலருக்கு பள்ளி என்றாலே இன்னைக்கு லீவோ என்ற கேள்வி. அப்படிப்பட்ட நம் பள்ளிக்கூடம் உண்மையில் மகிழ்ச்சி அளிப்பது மாணவர்களுக்கா ஆசிரியர்களுக்கா என்ற சுவாரஸ்யமான கேள்விக்கு இரு அணிகளாக 12ஆம் வகுப்பு மாணவிகள் தங்கள் கருத்துக்களை நகைச்சுவையோடும் நயத்தோடும் முன்வைக்க வருகிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர் மட்டும். இந்த பட்டிமன்றம் யாரையும் குத்தி காட்டுவதற்காகவோ புண்படுத்துவதற்காகவோ இல்லை. இது முற்றிலும் ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் மட்டுமே. ரசித்து உங்கள் மனக்கவலை தீர சிரித்து மகிழுங்கள். மைதானத்தை விட்டு வகுப்பறைக்கு செல்லும் போது அனைத்தையும் மறந்துவிட்டு செல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் அதிகம் துன்பப்படுவது மன அழுத்தத்தினாலும் வீட்டு பாட சுமையினாலும் சிக்கி தவிக்கும் மாணவர்களா அல்லது பாடத்திட்ட நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஆசிரியர்களா என்ற தலைப்போடு இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. எனவே இருவேறு தரப்புகளையும் கருத்துக்களை அறிந்து செயல்படுவோம். வாருங்கள். முதலாவதாக ஆசிரியர் தரப்பில் உள்ள இனியாவை பேச அழைக்கிறேன். வாங்க இனியா. வணக்கம் சொல்ல வந்தேன், ஆனா இங்க என்னை விட எல்லாம் புத்திசாலியா இருக்கீங்கன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி பரவாயில்ல. சிரிக்க தயாராக இருக்கும் முகங்களுக்கும் சிந்திக்க தயாராக இருக்கும் மனங்களுக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம ஸ்கூல்ல அதிகமா நிறைய வேதனை அனுபவிக்கிறது யாருன்னா ஆசிரியர்களாக நாங்க தாங்க. என்னுடைய ஷோல்டர் இந்த பக்கம் சரிந்த மாதிரி இல்லை. ஏன்னு கேக்குறீங்களா? எல்லாம் உங்களெல்லாம் கரை சேர்க்கணும்னு சும தாங்க முடியாம தாங்க சரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஏன் சரிஞ்சிருக்குன்னு கேக்குறீங்களா? ஒரு பக்கம் என்னன்னா படிக்கிற பசங்க, இன்னொரு பக்கம் படிக்காத பசங்க. இவங்களெல்லாம் எப்படி வச்சு சமாளிக்கிறதுனே தெரியலங்க. நம்ம கிளாஸ்ல 40-50 மாணவங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அவங்களுக்குலாம் ஒரே மாதிரி லெசன் நடத்துதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது மாணவர்கள்ல 3 ரகம் இருப்பாங்கங்க. ஒருத்தவங்க கற்பூரம், கறிக்கட்டை, வாழைமட்டை. முன்னதான் யாரு கற்பூரம் யாரு கறிக்கட்டை யாரு வாழைமட்டை நல்லாவே தெரிஞ்சுதுங்க. ஆனா இப்ப கற்பூரம் கறிக்கட்டை மாதிரி இருக்கு, கறிக்கட்டை வாழைமட்டை மாதிரி இருக்கு. யாரு எப்படின்னே தெரியலங்க. இதை கூட கண்டுபிடிக்க முடியல. நீங்களே என்னங்க ஆசிரியர்? நாங்க என்ன லெசன் மட்டுமாங்க நடத்துறோம்? டெய்லிக்கும் நோட் கரெக்ஷன் பண்ணணும், எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும், கொஷின் பேப்பர் எடுத்து கொடுக்கணும், அட்டெண்டன்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். இந்த எல்லா வேலையும் சேர்ந்து எங்களுக்கு தலை தாங்க சுத்த வைக்குது. அது மட்டுமா, இந்த எக்ஸாம்ல ஒரு கேள்விக்கு ஆன்சர் எழுதுறான்னா ஒரு சிலலாம் பான் ஜீனியஸ்ன்னு மனசுல நினைச்சுப்பாங்க போலங்க. அந்த கேள்வியை தவிர மீதி இருக்க எல்லா கேள்வியும் ஒரு கோர்வையா சேர்த்து பத்தியா எழுதி வைக்கிறானுங்க. சரி, இப்பெல்லாம் கூட
ஆன்சர் இருக்குமான்னு சொல்லிட்டு புக்கை புரட்டினா ஃபுல்லா கேள்வியா இருக்குங்க. இப்படி கூட ஆன்சர் எழுத முடியுமான்னு எங்களுக்கே அப்பதாங்க தெரியுது. இதுலயும் எக்ஸாம் வரப்போகுது, அதனால போர்ஷனை குறிப்பிட்ட காலத்துல முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மாணவர்களை நல்ல தேர்ச்சி சதவீதம் காமிக்கணும்னு சொல்லிட்டு நிர்வாக நெருக்கடி இன்னொரு பக்கம் இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் நடுவுல எங்க வீட்டு சூழ்நிலை அது ஒரு பெரிய பக்கம் இருக்குங்க. சரி, இதெல்லாம் அந்த கேட்டுக்கு அந்தானே வீட்டு சூழ்நிலை விட்டுட்டு ஸ்கூல் பிரச்சனையை மட்டும் ஸ்கூல்ல பார்க்கலாமேன்ட்டு வருவோம். ஆனா ஸ்கூல்ல 1008 பிரச்சனையும் எங்களுக்குனே கொண்டு வந்து விடுவாங்கங்க. சரின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல போவோம். காலையில நம்மள கடுப்பேற்றுற மாதிரி ஒரு சிலர்லாம் இருப்பாங்கங்க. எடுத்து ஹோம்ஒர்க் வைங்கடானா, மிஸ் நான் ஹோம்ஒர்க் பண்ணல மிஸ், நான் தூங்கி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு போயிட்டேன். இதுலயும் ஒரு சில பாண்ட் ஜீனியஸ்லாம் மிஸ் நான் தூங்கிட்டேன்னு சொல்லுவாங்கங்க. பரவாயில்ல, அவனுங்களாவது உண்மையை சொல்றாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இனியா இதுலயும் ஒரு சிலர் மிஸ் நீங்க ரொம்ப அதிகமா கொடுத்துட்டீங்க, அதனால எங்களால பண்ணவே முடியல, இதெல்லாம் ஒரு ரீசன்னு வந்து சொல்லுவாங்கங்க. சரின்னு சொல்லிட்டு லெசன் நடத்தலான்னு போவோம். காலையில ஒருத்தவன் நீரியான வாயை திறக்கிற மாதிரி ஆன்னு திறப்பாங்க. அதுல நேத்து மதியம் சாப்பிட்டது, நேத்து காலையில சாப்பிட்டதுன்னு எல்லாமே இருக்குங்க. சரி, இதெல்லாம் சகிச்சுட்டு லெசன் நடத்தலான்னு போவோம். காலையில எல்லாம் தூங்கி தூங்கி விழுவாங்கங்க. சரி, ஆனா இந்த லஞ்ச் பெல் மட்டும் அடிக்கிட்டோம், அப்படியே ஒலிம்பிக் ரன்னு சொல்லி எப்படி திரும்ப ஓடுவாங்க. இதுலயும் ஒரு சிலர் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்லாம் யாரா வந்து கத்திய காமிச்சா கூட பக்கத்துல உங்கள்கிட்ட பேசிதான் வந்து நம்ம கிட்ட பாப்பாங்க போலங்க. என்ன இனியா கத்திய காமிச்சு மிரட்டினீங்க போல? நாங்களாம் எங்க கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு பொதுவாகவே ஆசிரியர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு இருப்போம். ஆனா இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் மரியாதைனா என்ன, டியூஷன் போட்டு தாங்க நடத்தணும் போல. இதுலயும் எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நாங்களும் அவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்து வந்தவங்க தான்னு. ஸ்டூடெண்ட்ஸோடைய அறிவு பெருக்கத்துக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா ஆசிரியர்கள் தாங்க. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்வாரு, ஒரு குறள்ல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, கற்றனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட அறிவு பெருக்கிறதுக்கு காரணமா இருக்கவங்களே ஆசிரியர் தாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா வெற்றிக்கும் அவங்களோட புகழுக்கும் எல்லா விஷயத்துக்கும் அவங்க கூடவே துணையா இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சரியான கருத்து. இன்னைக்கு போட்டி ரொம்ப சூடு பிடிக்க போகுது போல. அடுத்ததாக மாணவர் அணியில இருந்து பேச வர இருக்கிறாங்க யுவதாரணி. வாங்க யுவதாரணி. நடுவர் அவர்களுக்கும் எதிரணியினருக்கும் சபைக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, பள்ளியில் பெரிதும் துன்பப்படுவது நாங்கள் தான், அதாவது மாணவர்கள் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை ஒரே இடத்தில் அமர்ந்து பாடம் கவனிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய போராட்டம். அது மட்டுமா, ஒவ்வொரு ஆசிரியர்களும் தனித்தனியா ஒன்று தருவாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஹோம்வொர்க் எனும் சுமை எங்களை மூச்சு திணற வைக்கிறது. ஆசிரியர்களுக்கு என்னவோ ஒரு பாடம் தான் கவலை, ஆனா மாணவனுக்கு தமிழ்ல செய்யுள் மனப்பாடாகவே கவலை. மேத்ஸ்ல அந்த XY2 எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலேன்னு கவலை. சோசியல்ல World War I, II இவங்க போட்டு வச்ச சண்டையெல்லாம் படிக்கணும்னு கவலை. ஒரு சிறு இதயத்துக்குள்ள இவ்வளவு கவலையை வச்சுக்கிட்டு எப்படி நடுவரவர்களே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு ஒண்ணு புரியலங்க. ஆனா பக்கத்து வீட்டுல நடக்கிற சண்டையை மட்டும் எட்டி பார்க்க கூடாதுன்றாங்க. பக்கத்து நாட்டுல போட்ட சண்டை World War I, World War II படிக்க மட்டும் சொல்றீங்க. இதெல்லாம் என்ன கதைன்னு தெரியல. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆசிரியர்களுக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ன்றது அவங்களோட திறமையை காட்டுற மேடை. ஆனா மாணவனுக்கு அது ஒரு தர்ம யுத்தம். அங்க ஆசிரியர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அம்மா வீட்டுல வச்சிருக்க தொடப்பக்கட்டைக்கும் நடுவுல ஒரு மெல்லிய தொடர்பு இருக்கு. இதுல பயப்பட வேண்டியது ஆசிரியரா இல்ல மாணவனா? தொடப்பக்கட்டை மட்டுமா சேர்ந்து பறக்குது, இன்னும் பல பொருட்கள்லாம் சேர்ந்துதானே பறக்குது யுவதாரணி. மாணவனோட மிகப்பெரிய கவலையே இந்த சைலன்ஸ் தான். ஏன்னா ஆசிரியர் நினைச்சா எவ்வளவு நேரம் வேணா பேசலாம், ஆனா மாணவன் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஒரு ஹாய் சொன்னா போதும், கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ்ன்னு சொல்லி வெளியே துரத்திடுவாங்க.
மூச்சு விடுறது கூட பர்மிஷன் கேட்க வேண்டிய நிலையில நாங்க இருக்கோம் நடுவர் அவர்களே. அப்புறம் இனியா ஒண்ணு சொன்னாங்க, லஞ்ச் பெல் அடிச்சோடனே ஒலிம்பிக் ரன்னர்ஸை விட வேகமா ஓடுறோன்னு. நாங்க அப்படி ஓடலன்னா எப்படிங்க நீங்க கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் எழுதுறது? ஒரு டெஸ்டா தரீங்க? மார்னிங் கிளாஸ்ல ஒரு டெஸ்ட், 9:30க்கு ஒரு டெஸ்ட், லஞ்ச் டெஸ்ட், ஹவர் டெஸ்ட்னு இத்தனை டெஸ்ட் கொடுத்தா நாங்க எப்படிங்க சமாளிக்கிறது? அப்புறம் சுருக்கமா சொல்லணும்னா, காலையில ஸ்கூலுக்கு வரோம், லெசன் கவனிக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம், திரும்பி வீட்டுக்கு போறோம், ஹோம்ஒர்க் பண்றோம், திரும்பி ஸ்கூலுக்கு வரோம். இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச இயந்திரங்கள் மாதிரி வாழ்ற வாழ்க்கை தாங்க இப்ப இருக்க மாணவர்களான எங்களுடைய வாழ்க்கை. இறுதியா, எனவே நடுவர் அவர்களே, ஆசிரியர் கண்டிப்பது நம் எதிர்காலத்திற்கு தான். ஆனால் அந்த கண்டிப்பையும் பாட புத்தகங்களின் சுமையையும் பரீட்சை பயணத்தையும் தினமும் தன் சிறிய தோள்களில் சுமக்கும் மாணவன் தான் இந்த பள்ளிக்கூட அமைப்பில் பெரும் கவலைக்குள்ளாகிறான் என கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நிறைய டெஸ்ட் எழுதி எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க போல, அதான் அனுபவம் பேசுது. அடுத்ததாக எப்பன்னு காத்திருக்கும் ஆசிரியர் அணியில் உள்ள கர்ணதர்ஷினியை பேச அழைக்கிறேன். வாங்க கர்ணதர்ஷினி. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மாண்புமிகு நடுவரே, எதிரணி பேச்சாளர்களே, அன்பு நண்பர்களே, இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பில் என் அணியின் கருத்தை வலுப்படுத்தும் வகையில் சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எனவே நேரத்தை வீணாக்காமல் என் கருத்திற்குள் செல்கிறேன். மாணவர் அணியில அவங்களோட சுதந்திரம் பறி போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒரு ஆசிரியரா இருக்கிறதே பெரிய போராட்டம் தான். அதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாடி இருந்த காலகட்டத்துல ஆசிரியருக்கு மரியாதையும் அதிகாரமும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது சுத்தமாவே இல்லை. ஒரு மாணவனை நல்வழிப்படுத்தணும்னு லைட்டா திட்டினாலோ கோவப்பட்டு பேசினாலோ போதும், அது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாத்திடுறாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசினா அவங்களும் டீச்சர்ஸ் மேலேயே தான் தப்பு சொல்றாங்க. சமூக ஊடகத்துடைய தாக்கத்தினாலையும் செல்போன் யூஸ் பண்றதுனாலையும் மாணவர்கள் தனமாறி போனா அவங்களை நல்வழிப்படுத்துற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு நடுவர் அவர்களே? ஆசிரியரான எங்க கிட்ட தானே இருக்கு. அப்புறம் தோழி இவதானி பேசும்போது சொன்னாங்க, எங்களுக்கு எல்லா பாடமும் கவலைதானு. நான் ஒத்துக்கிறேன். ஆனா 7 சாரத்தை மனப்பாடம் பண்ற உங்களுக்கே அவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா 100 மாணவர்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஆசிரியருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்புறம் அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, ஒலிம்பிக் ரன்னர்ஸ் மாதிரி டெஸ்டுக்காக ஓடுறோன்னு. நீங்க என்ன டெஸ்ட் எழுதுக்காக ஒலிம்பிக் ரன்னர்ஸ் மாதிரி ஓடுறீங்க? ஒரு டப்பால 10 பேர் கைவிட்டு சாப்பிடுறதுக்காக தான் ஓடுறீங்க. மாணவர்கள் தவறு செஞ்சா அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா ஒரு தேர்வுல ஒரு மாணவன் ஒழுங்கா எழுதலன்னா ஆசிரியர் தானே திட்டு வாங்குறாங்க. ஒரு மாணவன் ஒரு பாடத்துக்காக தான் திட்டு வாங்குறான். ஆனா ஒரு வகுப்புல 32 மாணவர்கள் வாங்கின மார்க்கையும் ஹையர் அபிஷியல்கிட்ட காமிக்கும் போது 32 பேர் வாங்கின மார்க்குக்காகவும் ஆசிரியர் தானே திட்டு வாங்குறாங்க. அவங்க படிக்கும் போது கூட அவங்க அவ்வளவு திட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்புறம் இவதானி பேசும்போது இன்னொன்னு சொன்னாங்க, எங்களுக்கு செய்யுள் மனப்பாடமே ஆக மாட்டேங்குதுன்னு. இதை கேட்டா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. செய்யுள் மனப்பாடம் பண்ண முடியலையா? ஆனா 3 மணி நேரம் ஒரு படத்தை மட்டும் அச்சு பிசுடாம சொல்ல முடியுதா? இது மட்டும் எப்படி முடியுது நடுவர் அவர்களே? படம் கதையா சொல்றாங்க, நீங்க நடத்துறது தூக்கம் வர மாதிரி தானே நீங்க நடத்துறீங்க. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். வாட் இஸ் மீன் பை புவர் கண்டக்டர்னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒருத்தன் எழுதியிருக்கான், Point 1 he does not give change to passenger. Point 2 he behave rude to other. Point 3 he does not bath. அவனை பிசிக்ஸ்ல வர புவர் கண்டக்டர் பத்தி எழுத சொன்னா பஸ் கண்டக்டர் பத்தி எழுதி வச்சிருக்கான். அதான் பஸ்ல கண்டக்டர்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, நீங்க ஏங்க பிசிக்ஸ்ல போய் கண்டக்டர்னு பேர் வச்சீங்க? பாவம் பசங்க குழம்பிருப்பாங்க. இதுல வேற அந்த கொஸ்டினுக்கு முட்டை போட்டு கொடுத்தா புக்கை எடுத்துட்டு வந்து மிஸ் இஸ்தால எழுதிருக்க மார்க் போடுங்கன்னு கேக்குறான். இதுல எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும் நடுவர் அவர்களே, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதுல ஆசிரியர் தான் ரொம்ப துன்பப்படுறாங்க. அப்புறம் ஆசிரியர் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்கல, ஒரு மாணவருக்கு ஒழுக்கத்தையும் உலக அனுபவத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. தன்னோட சொந்த உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாம மாணவர்களுக்காக உழைச்சி கடைசியில எந்த அங்கீகாரமும் இல்லாம மன உளைச்சலுக்கு ஆளாவது ஆசிரியர்களே. பள்ளியில் மாணவர்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறார்கள். எனவே நடுவர் அவர்களே, தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல போங்க, ஆசிரியர் பக்கம் டிமாண்ட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. பாப்போம், இந்த பக்கம் மாணவர் அணி வந்து காப்பாற்றுவதற்காக அடுத்து பிரியதர்ஷினி பேச வாங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்த என் அன்னை தமிழுக்கும் நேர்மையான தீர்ப்பளிக்கும் எனது நடுவருக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருங்கால மேதைகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரிஞர் அவர்கள் ஆசிரியர் பணியின் சுமையை பத்தி சொன்னாங்க. ஆனா அந்த சுமையெல்லாம் மாணவர்களாகிய எங்கள் மீதுதான் வந்து விழுகிறது என்று அவர் மறந்துவிட்டார். பள்ளியில ஆசிரியர் காட்டுற கோபத்திற்கும் அவர்களுடைய மன அழுத்தத்திற்கும் பலிகாடாவது நாங்க தான்.
இன்றைக்கு புல்லிங் எனப்படும் சக மாணவர்களின் கேலி கிண்டல்களும் அவர்களின் ஒப்பீடுகளும் எங்களை மனதளவுல உடைக்குது. அவன் எவ்வளவு மார்க் வாங்குறான், நீ ஏன் வாங்கல என்ற ஒரு கேள்வி எங்களை எவ்வளவு காயப்படுத்துதுன்னு தெரியுமா? நைட்டு படுத்தா தூக்கமே வராது. அதுக்கு பதிலாக ஒரு பக்கம் பிசிக்ஸ், இன்னொரு பக்கம் கெமிஸ்ட்ரி, இன்னொரு பக்கம் மேத்ஸ் தான் வருது. ஏங்க நீங்க சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா மாதிரிலாம் பண்றீங்க? நானாச்சும் சந்திரமுகி மாதிரி தான் பண்றேன். ஆசிரியர்கள்லாம் சந்திரமுகியாவே மாறிடுவாங்க. இதுல வேற டீச்சர் திடீர்னு கிளாஸ்க்குள்ள வந்து எல்லாரும் பேப்பர் எடுங்க, சர்ப்ரைஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது அப்படியே நெஞ்சில பூகம்பமே வந்த மாதிரி இருக்கும். சர்ப்ரைஸ்லாம் எப்படி பண்ணணும்னு இவங்கள பார்த்து தான் கத்துக்கணும் நம்ம. எங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் இருக்காங்க. யாருன்னு தெரியுமா? அந்த ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் அந்த ஒரு எண்டிங் பெல் மட்டும்தாங்க. அந்த ஒரு பெல்லுக்காக நாங்க எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்க மட்டுமா காத்துட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் ஆசிரியர்களும் தானே காத்துட்டு இருக்காங்க. எதிரணியில இனியா சொன்னாங்க, ஷோல்டர் சரிதாமா, 20 கிலோ பேக் தூக்குற எங்களுக்கே சரியில்லை, அவங்களுக்கு என்ன சரிச்சு போகுது? இல்லங்க, ஹேண்ட் பேக் மாட்டியும் லஞ்ச் பேக் தூக்கி சரிஞ்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு கூட ஒரு டைம் 2 டைம் தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஆனா எக்ஸாம் டைம்ல எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கைக்கு வரத்துக்கு வர நிமிஷம் வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்குமா, ஈஸியா இருக்குமா, எப்படி வருங்கிற பயத்திலே சுத்திட்டு இருப்போம். ஆனா ஆசிரியர் ஒரே வரியில நல்லா படிச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய பாஞ்சீனியஸே வந்து எழுதினாலும் அந்த ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கும் பயமா தானே இருக்கும். எதிரணியில கர்ணதர்ஷினி சொன்னாங்க, எங்களால அவங்க திட்டு வாங்குறாங்களாமா. எங்களால எதுக்கு அவங்க திட்டு வாங்கணும்? கொஸ்டின் பேப்பர் அவங்கள நினைச்சு எடுக்காம எங்களை நினைச்சு எடுத்தாங்கன்னா நல்லா எழுத போறோம். டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், ஆனா எங்களுக்கு 7 சப்ஜெக்ட். அந்த 7 சப்ஜெக்ட்டுக்கும் 7 ஸ்டாஃப். அந்த 7 பேரும் 7 ரகம். 7 பேர்த்தையும் புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களாம் நடந்துக்கணும். இதெல்லாம் போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா எடுத்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருவாங்க. அவங்க படிச்சது என்னமோ 90s காலம். அப்ப என்ன மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், நைட் கிளாஸ், சண்டே கிளாஸ் இதெல்லாம் வச்சாங்களா? அப்ப எப்படி நாங்களும் அவங்களும் ஒன்னாக முடியும்? நடுவர் அவர்களே, கரெக்டா சொன்னீங்க. அவங்க ஒன்றும் மார்னிங் கிளாஸும் வரல, ஈவினிங் கிளாஸும் வரல, சண்டே கிளாஸும் வரல. பிரியதர்ஷினி, டைம் டேபிள்ல பேருக்கு தான் எங்களுக்கு கேம்ஸ் ஹவர்னு இருக்கும், ஆனா ஒரு நாள் கூட நாங்க போயிருக்க மாட்டோம். வர கேம்ஸ் ஹவர் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ஸ்டாஃப் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு கேம்ஸ் ஹவருக்கு 9 பேர் அடிச்சுப்பாங்க. 10th 12th போனதுல இருந்து ஒரு கேம்ஸ் இல்ல, லீவ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் போகணும்னு லீவ் கேட்டோம்னா எதா இருந்தாலும் அடுத்த வருஷம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன எனக்காக வருஷம் வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்களா? காலையில இருந்து நைட் வரைக்கும் பாட புத்தகங்களோட மட்டுமே வாழ வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். எங்களோட சிறுவர் பருவத்துல மகிழ்ச்சியை எழுந்து தவிக்கும் மாணவர்கள் தான் அதிகம் துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர் பக்கம் இருக்கிற நிறைய கருத்துக்களை பிரியதர்ஷினி சொன்னாங்க. அடுத்ததாக எப்பன்னு காத்திருக்கோம் ஷர்ணிகாவை பேச அழைக்கிறேன். வாங்க ஷர்ணிகா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று நிற்கும் நடுவர் அவர்களுக்கும், என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்வோம் என்று எங்களுக்கே சவால் விற்றிருக்கும் எதிரணியினருக்கும், என்ன நடக்க போகிறது, தீர்ப்பு யாருக்கு வரப்போகிறது என்று ஆர்வமுடன் விற்றிருக்கும் பார்வையாளர்களுக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். எதிரணியில இருந்து இவதான் பேசக்கொள்ள சொன்னாங்க, மேத்ஸ்ல XY கண்டுபிடிக்க முடியும். எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? நாய்க்கு நாய்னு பேர் வச்சது யாரு, பேய்க்கு பேய்னு பேர் வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கவே நேரம் சரியா இருக்கு. இதுல எங்க இந்த மேத்ஸ்ல XY கண்டுபிடிப்பாங்க? அப்புறம் அவங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க 10வதுல எத்தனை மதிப்பெண் எடுத்தீங்க இவதாரணி? அந்த மதிப்பெண்ணுக்கு காரணம் எதுங்க? மதியம் எழுதின லஞ்ச் டெஸ்ட், காலையில எழுதின மார்னிங் கிளாஸ் டெஸ்ட், சண்டே கிளாஸ், இதுதானே. அதே மாதிரி பிரியதர்ஷினி சொன்னாங்க, டீச்சர்ஸ்லாம் சந்திரமுகின்னு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு பண்ற டார்ச்சரை பார்த்து டைரக்டர் வாசு சந்திரமுகி 3 படம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, படம் செம்ம ஹிட் ஆயிடுங்க. அதோட அவங்கள நினைச்சு கொஸ்டின் பேப்பர் எடுக்கணுமா, எங்களை நினைச்சு எடுக்க கூடாதான். இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்டீரியர்னு. நீங்க ஏங்க புக் பேக்ல அவ்வளோ கொஸ்டினை விட்டுட்டு இன்டீரியர் எடுக்கிறீங்க? பாவம் இல்ல அவங்கலாம். அதுவும் புக்ல தானங்க இருக்கு. நாங்க என்ன MA BEd கொஸ்டினா கொண்டு வந்து கொடுக்குறோம், அவங்க புக்ல இருக்கிறது தானே கொடுக்குறோம். நடத்ததை சரியா கவனிச்சு ஹோம்ஒர்க்கை கரெக்டா பண்ணா எதுக்குங்க இந்த பிரச்சனை? ஆசிரியர் முன்னாடி நின்று நடத்திட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஒருத்த உட்காந்துட்டு அவன் கிளாஸ்ல தான் உட்காந்துருப்பான், ஆனா அவன் மனசு மட்டும் ஜெர்மனி ஆஸ்திரேலியான்னு எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கும்.
செகண்ட் பெஞ்ச்ல ஒருத்தர் உட்காந்துட்டு வெளியே யார் போறா யார் வரான்னு வாட்ச்மேன் வேலை பார்ப்பான். அதோட தூரத்துல ஒரு பஸ் தெரியுது பாத்தீங்களா, அந்த பஸ்ஸை பார்த்து நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவான்னு அந்த வீட்டுக்கு போற பெல்லு எப்ப அடிக்கும்னு காத்துட்டு இருக்காங்க. தேர்ட் பெஞ்ச்ல இருக்கவனா பெஞ்சுக்கு கீழே ஸ்நாக்ஸ் பாக்ஸை திறந்து வச்சு சாப்பிடுறது, பிங்கோ விளையாடுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது. சரி, அடுத்த பெஞ்சாவது கவனிக்கிறாங்க, எட்டி பார்த்தா ஐடி கார்டை பிடிச்சி நோண்டுறது, தூங்குறது, இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தத்துல யாரும் கிளாஸ் கவனிக்கிறது இல்லை, கிளாஸ் கவனிக்க மாட்டாங்க. ஆனா படிக்கிற டைம்லயாவது படிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில ரிவிஷன்ல போய் பார்த்தா ரிவிஷன் டைம்ல புக்கே எடுத்துட்டு வரதுல கேட்டா எனக்கு இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் தான் ரிவிஷன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல ரிவிஷனே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதோட உட்காந்து பல்ல நோண்டிட்டு இருக்கிறது. இப்ப கூட நிறைய பேர் அந்த வேலையை பண்ணுவாங்கன்னு தெரியும். பல்ல நோண்டுல கீழே இருக்க ஊத்து தண்ணியே கிளம்பி வந்துரும் மாட்டேங்க, அந்த அளவுக்கு உட்காந்து பல்ல நோண்டுது. அந்த பள்ளத்துல இருக்க ஈயெல்லாம் அடிச்சு போட்டு அதுல புதைக்கிறது. இதுல வேற நான் 32 ஈ அடிச்சேன்னு பெருமையா பேசிக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல சமாதி கட்டினது ஈ இல்லைங்க, அவங்களோட படிப்புக்கும் அந்த சப்ஜெக்டுக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் போகட்டும். எக்ஸாம் ஆச்சு நல்லா எழுதிருப்பாங்கன்னு போய் எக்ஸாம் பேப்பரை பார்த்தா கதையா எழுதி வச்சிருக்கான். ஒருத்தர் எக்ஸாம் பேப்பர்ல எழுதிருக்கான் 10 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறானா 6 10க்கு 10ன்னு பாட்டை எழுதி வச்சிருக்கான். ஏன்டான்னு கேட்டா நீங்க ஏன் மிஸ் படிச்சு பாத்தீங்கன்னு கேக்குறான். இவனை வச்சு என்ன பண்ண? சரி, அடுத்த நாள் எக்ஸாம் ஹால்ல போய் எக்ஸாம் எழுதுவான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். தூங்குறவன டே கண்ணா ஏந்துடுறா அப்படின்னு எழுப்புனா 5 மினிட்ஸ்மா அப்படின்றான். தட்டி எழுப்பி எக்ஸாம் எழுதுறான்னா நீங்க தானே பாட்டு எழுதக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவன் எக்ஸாம் பேப்பர்ல ஒண்ணுமே எழுதிருக்க மாட்டான், ஆனா மார்க் போடலன்னு மட்டும் எங்கள்கிட்ட கேட்கறான். இதுல என்ன நடுவர்களே நியாயம் இருக்கு? இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு சின்ன வேர்டை யூஸ் பண்றாங்க அடிக்கடி. டிப்ரெஷன். என்ன சொன்னீங்க? டிப்ரெஷனா? அது அவங்க டிப்ரெஷன் சொல்ல மாட்டாங்க, டிப்ரேஷன் சொல்றாங்க. அது வேற ஒரு ஸ்லாங்ல. ஒரு கிளாஸ்ல போய் கிளாஸ் நடத்துறதுக்காக போனோம். நம்ம நாட்டோட இதிகாசங்கள் என்னங்க? ராமாயணம், மகாபாரதம். அவங்கள்ட்ட போய் ராமாயணத்தையும் மகாபாரதையும் எழுதுறது நீ யாருன்னு கேட்டா அவங்க தமிழ் ஆசிரியர் பேரை சொல்றாங்க. ஏன்டா சொல்றீங்கன்னு கேட்டா போனவர் அவங்க தான் எங்களுக்கு அதை நடத்தினாங்க, அதனாலதான் அவங்க பேரை சொல்றோம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. அதோட இன்னொன்னு சொல்றாங்க, ஆசிரியர் பணி கடினமான பணி இல்ல, எங்களோட வேலை தான் ரொம்ப கடினம்னு சொல்றாங்க. எப்படிங்க கடினமாகும்? ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட் தான் பிளேட்டோ, பிளேட்டோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் அலெக்சாண்டர். இந்த உலகத்தையே ஒரு குடையில் நிறுத்திய அலெக்சாண்டர் சொன்னது என்ன தெரியுமாங்க? நான் இந்த உலகத்துக்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என் ஆசிரியர். அவருக்கு தெரிஞ்சதுங்க ஆசிரியரோட மதிப்பு, அதனாலதான் அவர் அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆனாரு. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அந்த ஆசிரியரோட மதிப்பு தெரியறதில்ல. அவர் காலத்துல பயப்பட்டவன் தான் மாணவனாக இருந்தான், பயமுறுத்தியவர்கள் ஆசிரியராக இருந்தார்கள். ஆனா இப்ப இருக்கிறதுல பயமுறுத்துபவன் தான் மாணவனாக இருக்கிறான், பயப்படுவர் தான் ஆசிரியராக இருக்கிறார்கள். எனவே ஆசிரியர் பணியே மிகவும் கடினமான பணி என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ஆசிரியர் பக்கம் டிமாண்ட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. பாவம் மாணவர் அணி, அவங்கள இருந்து பேச ஜெர்னலிஸ்ட் வாங்க. முக்கணிகளில் சிறந்ததுமா ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே தமிழ் மாதங்களில் சிறந்ததை இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதே நின்றிருக்கும் நடுவர் அவர்களே, அறிவில் சிறந்த ஆசிரியர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நம்ம ஆசிரியர் அணியினர் அவங்க பொறுப்பை பத்தி நல்லா பேசினாங்க. ஆனா இவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பொறுப்புன்றது வேற, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுறது வேற. அதுதாங்க இந்த மாணவரோட வாழ்க்கை. சுருக்கமா சொல்லனா, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிறது மாணவர் வாழ்க்கை தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 10ஆவதுலயும் 12ஆவதுலயும் பொது தேர்வு வைப்பாங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற சாபக்கேடா இருக்கு. அதை ஒண்ணு வச்சுட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம டீச்சர்ஸும் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. மார்க் எடுக்கலாம் அவன் வாழ்க்கையே போச்சுன்றது நம்ம உயிர் போயிடுச்சுங்க. யார் பிளாக்மெயில் பண்றாங்க? அதோட நீட்டு ஜேஇன்னு நிறைய போட்டி தேர்வு வந்துருச்சு. நான் சொல்றதே 2 தான், இன்னும் எல்லா கோர்ஸுக்குமே வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளி படிப்போட சிலபஸ் அது ஒரு பக்கம். 2த்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நாங்க தாங்க இறக்கமே இல்லாம நசுக்கப்படுறோம். இதனால தூக்கமின்மை, மனச்சோர்வுன்னு நிறைய உடல் மற்றும் மனசு சம்பந்தமான பிரச்சனை தான் எங்களுக்கு வருது நடுவர் அவர்களே. தூக்கமின்மை எப்போ வரும் நடுவர் அவர்களே? எங்களுக்கு 40-50 வயசுக்கு மேல வரணும், ஆனா எங்களுக்கு இப்பயே வருது.
அது ஏங்க வராது? நைட்டு ஃபுல்லா போன நோண்டா அப்புறம் அப்படிதான் வரும். அப்புறம் எதிரி ஷர்னிகா அவரு சொன்னாங்க, நாங்க வந்து லெசனே கவனிக்க மாட்டேங்கிறோம். சயின்டிபிக்கா நான் ஒன்று சொல்றேன், சராசரியா ஒரு மனுஷ மூளை 20 நிமிஷம் தான் ஆக்டிவா இருக்குமா, அதுக்கு மேல ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுத்தாதான் திருப்பி ஆக்டிவ் ஆகுமா. ஆனா இவங்க நாங்களும் ஒன்றும் இவ ஃபுல்லாலாம் கவனிக்காம இல்லை நடுவர் அவர்களே, நாங்களும் 20 நிமிஷம் நல்லா தான் கவனிப்போம். அதுக்கு மேல தட்டு மாதிரி ஒரு 30 நிமிஷம் சரி கஷ்டப்பட்டு நடத்துறாங்க, 40 நிமிஷம் நாங்களும் நல்லா கவனிப்போம். அதுக்கு மேல போது விடுங்கன்னு சொன்னா லெசனை முடிக்கிறோன்னு 1.5 மணி நேரமா 1 நிமிஷம் கூட கேப் இல்லாம நடத்திட்டு அப்புறம் கவனிக்கலாம்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும் நடுவர் அவர்களே? நீங்களே சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம் தாங்க. அப்புறம் டிப்ரெஷன் அவங்க சொன்னாங்க, நாங்க இது படிக்காம பாட்டு பாடிட்டு இருக்கோம்னு. நான் இங்க ஒண்ணு கேட்கிறேன், ஆசிரியர்கள் நீங்க உங்களுக்கு கோவம் டிப்ரெஷன் வந்தா யார் மேலங்க காமிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எங்க மேலதான். அதே மாதிரிதான் பேரண்ட்ஸும் அவங்களோட கோவம் டிப்ரெஷன் எல்லாத்தையும் எங்க மேல காமிக்கிறீங்க. நாங்க போய் வீட்டுல போய் காமிச்சா தொடப்பு கட்ட கூட ராக்கெட்டா மாறுதுங்க. அதனாலதான் நாங்க வந்து பாட்டு கேட்டு டிப்ரெஷனை குறைக்கிறோம். இதுல என்ன தப்பு நடுவர் அவர்களே? அது அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, படிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு, படிக்க மாட்டேங்கிறோம், இது லெசன் கவனிக்க மாட்டேங்கிறோம்னு. அப்புறம் சரி அது படிக்க மாட்டேங்கிறோம் ஒரு பயத்தை விட இன்னைக்கு ஆசிரியர்களோட மூடு எப்படி இருக்கும்னு தெரியல. அதுதான் இன்னைக்கு எங்களோட பெரிய பிரச்சனை. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம 6வது 7வது படிக்கிறப்பெல்லாம் திட்டுவாங்க, இதுக்கு இந்த தப்புனாலதான் இதுக்கு திட்டுறாங்கன்னு நமக்கு அப்ப தெரிஞ்சதே, சரி கொஞ்சம் மனசு வலிச்சுது. ஆனா இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்க, உட்கார்ந்தா திட்டுறாங்க, நின்னா திட்டுறாங்க, பார்த்தா திட்டுறாங்க, பேசினா திட்டுறாங்க, குடிச்சா திட்டுறாங்க, நிமிதா திட்டுறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் திட்டிகிட்டே இருந்ததால எங்களுக்கு அது திட்டு சென்ஸே போயிடுச்சு. சரி நீங்களும் திட்டுங்கன்னு நாங்களும் உட்கார்ந்தா சூடு சொன்னல சண்டை கட்ட கரியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. சரி நாங்களும் சரி ஏன் பண்ணாலும் திட்டுறாங்க பண்ணனாலும் திட்டுறாங்க, இப்படி இருந்தா நாங்க எங்களுக்கு டிப்ரெஷன் வராம என்ன பண்ணணும் நடுவர் அவர்களே? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்கூலுக்கு பாடம் கத்துக்க வரமோ இல்லையா நல்லா இடிதாங்கியாவே மாறிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண், இன்னைக்கு ஸ்கூல் வந்து மதிப்பெண் எடுக்கிற தொழிற்சாலையாவே மாறிடுச்சு. அதுல தினமும் ப்ராடக்ட் ஆகி தினமும் கஷ்டப்படுறது மாணவர்கள் நாங்க தான் அழுத்தமா கூறி உங்க தீர்ப்பை எங்களுக்கு சாதகமா தான் நீங்க சொல்லணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு என் உரை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். பரவாயில்ல, மாணவர் அணியை நல்லா உயர்த்தி பேசிட்டாங்க ஜெர்னலிஸ்ட். இப்ப தீர்ப்பு சொல்லலாமா? இரு தரப்புகளுமே அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து சொன்னாங்க. அதுல இருந்து பார்த்தோம்னா 2 தரப்புமே காரணம் இல்லை, ஆசிரியர்களும் காரணம் இல்லை, மாணவர்களும் காரணம் இல்லை. 2 பேருமே சரிசமமான அளவுல தான் பள்ளியில துன்பப்படுறாங்க. அதே அளவுக்கு சந்தோஷமாவும் தான் இருக்காங்க. என்னன்னா சாமி முடியலடா, இவங்க இந்த பக்கம் பேசுறாங்க, இவங்க இந்த பக்கம் பேசுறாங்க, நடுவில் நான் மாட்டிட்டு முழிக்கிறதா இருக்கு, என்ன பண்றது? இருந்தாலும் தீர்ப்பு சொல்லி ஆகணும்ல. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. அன்றைய காலகட்டத்துல பிள்ளைகள் வந்து ஆசிரியர்களை தேடி போனாங்க, எதுக்கு? நான் கல்வி கற்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பிள்ளைகளை தேடி ஆசிரியர்கள் வந்து கல்வி கற்கிற நிலை இருந்தாலுமே ஆசிரியர்களுக்கான சரியான மதிப்பீடு கிடைக்கிறதுன்னு கேட்டா சுத்தமா இல்ல. என்ன சொல்றது போங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. எனவே இந்த சமுதாயமும் அந்த சமுதாயத்துல இருக்க எதிர்பார்ப்புகளுமே மட்டும்தான் காரணம் இந்த சூழ்நிலைக்கு. எனவே என்று சொல்லி என் தீர்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்றம் யாரையும் குத்தி காட்டவோ புண்படுத்துவதற்கோ இல்லை. இது ஒரு முற்றிலும் ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் மட்டுமே. இதனை கேட்டு ரசித்து உங்கள் பொன்னகை தீர சிரித்து மகிழுங்கள். மைதானத்தை விட்டு வகுப்பறைக்கு செல்லும் போது அனைத்தையும் மறந்துவிட்டு செல்லும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பேசுறதெல்லாம் பேசுவாங்களா, கடைசியில் டிஸ்க்ளைமர் போடுறாங்க. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாகவும் எல்லாரும் நாங்களும் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துட்டோம். டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா சிறப்பாக அமைத்து கொடுத்த மாணவிகளுக்கு ஒரு சிறிய பரிசு நமது பள்ளியின் தாளர் அவர்களே வழங்க கேட்டுக்கொள்கிறேன். Thanks to Inia, Sharnika, Jananasri, Karanadarshini, Yuvadani, Priyadarshini and Beulah for your extraordinary performance. Now, I will call Renuki from 11th standard to give her
is on the topic, do social media isolate us in Tamil? மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு சமூக ஊடகங்கள் நம்மை தனிமைப்படுத்துகிறதா. ஒரு காலத்தில் காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார்த்தோம், இன்று எழுந்தவுடன் செல்போனை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் நண்பர்களை நேரில் சந்தித்து பேசினோம், இன்று நண்பர்கள் அருகில் இருந்தாலும் அவர்களுடன் பேசாமல் வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் செய்கிறோம். இதுதான் சமூக ஊடகங்களின் வளர்ச்சியா அல்லது நமது அடிமைத்தனத்தின் வளர்ச்சியா? சமூக ஊடகங்கள் நமக்கு பல நன்மைகளை தருகின்றன. உலகத்தில் எந்த மூலையில் நடக்கும் நிகழ்வுகளையும் சில நொடிகளில் தெரிந்து கொள்ள முடிகிறது. கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற பல விஷயங்களை நம் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆனால் நண்பர்களே, அளவுக்கு மீறினால் அமுதமும் நன்று. சமூக ஊடகங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்று பல நேரங்களில் சமூக ஊடகங்கள் தான் நம்மை பயன்படுத்துகின்றன. ஒரு 5 நிமிடம் மட்டும் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் என்று போனை எடுத்தால் பிறகு நேரம் கழித்து பார்த்தால் 1 மணி நேரம் போயிருக்கும். ஒரு வீடியோ மட்டும் பார்ப்பேன் என்று யூடியூபை திறந்தால் அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள் நம்மை விடாமல் பிடித்து வைத்துக் கொள்கின்றன. இதனால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுகிறது, தூக்க நேரம் குறைகிறது, கவனச்சிதறல் அதிகமாகிறது. மேலும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு தேவையில்லாத மன அழுத்தத்தையும் உருவாக்கிக் கொள்கிறோம். லைக்ஸ் எத்தனை வந்தது, ஃபாலோவர்ஸ் எத்தனை, வியூஸ் எவ்வளவு என்று எண்ணிக்கொண்டே நம்முடைய உண்மையான மகிழ்ச்சியை மறந்து விடுகிறோம். நண்பர்களே, சமூக ஊடகங்கள் ஒரு கருவி, அது நம் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டிய எஜமான் அல்ல. செல்போன் நம் கையில் இருக்க வேண்டும், நாம் செல்போனின் கையில் இருக்க கூடாது. சமூக ஊடகங்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டியதில்லை, ஆனால் அதற்கு ஒரு எல்லை வைக்க வேண்டும் என்கிறேன். படிப்புக்கு நேரம், நண்பர்களுக்கு நேரம், குடும்பத்திற்கு நேரம், விளையாட்டிற்கு நேரம் என்ற நம் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சமூக ஊடகங்களை நாம் கட்டுப்படுத்தினால் அது நமக்கு வரம், சமூக ஊடகங்கள் நம்மை கட்டுப்படுத்தினால் அது நமக்கு சாபம். செல்போனை பயன்படுத்துங்கள், ஆனால் செல்போன் உங்களை பயன்படுத்த விடாதீர்கள். திரையை பார்ப்பதை விட உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். இதனுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரேணுஸ்ரீ, சிறப்பான கருத்துக்கள். அடுத்ததாக 9ஆம் வகுப்பு மாணவி மனோரஞ்சிதம் அவர்களை பேச அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர்களே, என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் இன்று பேச போகும் தலைப்பு சுதந்திரத்தின் மதிப்பும் நமது பொறுப்பும் என்பதாகும். நம் இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றது. இந்த சுதந்திரம் நமக்கு சாதாரணமாக கிடைத்ததல்ல. மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், திருப்பூர் குமரன், பகத்சிங் என பல போராட்ட வீரர்கள் நாட்டிற்காக போராடினர். அவர்களின் தியாகத்தால் நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம். சுதந்திரம் என்பது நாம் விரும்பியதை மட்டும் செய்வதல்ல, பிறரின் உரிமைகளையும் மதிப்பதே நம் உண்மையான சுதந்திரம். நாம் கல்வி கற்கவும் சமத்துவத்துடன் வாழவும் நமது கருத்துக்களை தெரிவிக்கவும் சுதந்திரம் பெற்றுள்ளோம். சுதந்திரத்தை மதிப்பது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், பொது இடங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். சாதி, மதம், இனம், மொழி போன்ற வேறுபாடுகளை மறந்து அனைவரிடமும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்களாகிய நாம் நன்றாக படித்து நல்ல ஒழுக்கத்துடன் வளர்ந்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும். நம் முன்னோர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை பாதுகாப்பது நமது பொறுப்பு. என் நாடு என் பொறுப்பு என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு சிறந்த இந்தியாவை உருவாக்குவோம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். Thank you, Manoranjidam. It was a wonderful speech. Now, who likes homework? Most of us won't like homework. I welcome Srinidhi from 11th standard to deliver her speech on the topic, does homework contribute to the growth of education or it is a burden? அடிமை விலங்கை உடைத்த நாள், ஆனந்த கண்ணீர் வடித்த நாள், இமயத்தின் உச்சியில் கொடி பறக்க ஈடு இணையற்ற தியாகங்கள் மலர்ந்த நாள், உழைப்பால் தேசம் உயர்ந்திடவே ஊக்கமும் வீரியமும் நிறைந்த நாள், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என ஏற்றத்தாழ்வின்றி இணைந்த நாள், ஐயமின்றி இந்தியன் என நிமிர ஒற்றுமை வெளிச்சம் ஒளிர்ந்த நாள், ஓங்கி ஒலிக்கும் வந்தே மாதரம் ஔடதமாய் கவலைகள் தீர்த்த நாள்,
இன்று நாம் நமது நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். நம் தாய் நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளை நினைவுகூரும் புனித நாள் இது. பல ஆண்டுகள் போராடி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமது நாடு சுதந்திரம் அடைந்தது. இத்தகைய சிறப்பு நாளில் நான் பேச போகும் தலைப்பு கல்வியின் வளர்ச்சிக்கு வீட்டு பாடம் வளர்ச்சியா அல்லது தடையா என்பதாகும். நிச்சயமாக வீட்டு பாடம் முழுவதும் கல்வியின் வளர்ச்சிக்கு வீட்டு பாடம் தடையாக இருக்கிறது என்ற கருத்தை முன்வைக்கிறேன். வீட்டு பாடம் என்றாலே நம் கண் முன்னால் வருவது என்ன? பள்ளியில் பல மணி நேரம் படித்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் நோட்டு புத்தகத்தை திறந்து எழுதுவது. இது கல்வியா இல்லை கல்விக்கே ஒரு ஓவர் டைம் வேலையா என்று கேட்க தோன்றுகிறது. நண்பர்களே, மாணவர்கள் பள்ளியில் பாடங்களை கவனித்து கற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு வீட்டிற்கு வந்ததும் அவர்களுக்கு விளையாட்டு, ஓய்வு, குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் போன்றவையும் அவசியம். ஆனால் வீட்டு பாடம் அதிகமாக கொடுக்கப்பட்டால் இவை அனைத்திற்கும் அவர்களுக்கு நேரம் குறைந்து விடுகிறது. கல்வி என்பது புத்தகத்தில் மட்டுமில்லை, வாழ்க்கையை அனுபவிப்பதும் கல்விதான். ஒரு மாணவன் விளையாடும் போது குழுவாக செயல்பட கற்றுக்கொள்கிறான். பெற்றோருடன் பேசும்போது உறவுகளின் மதிப்பை கற்றுக்கொள்கிறான். நண்பர்களுடன் பழகும் போது சமூக திறன்களை வளர்த்துக் கொள்கிறான். ஆனால் வீட்டு பாடம் அதிகமாக கொடுக்கப்பட்டால் விளையாட நேரம் இல்லை, ஓய்வெடுக்க நேரம் இல்லை, வீட்டு பாடம் மட்டும் நேரம் கேட்கிறது. நாம் என்ன செய்வது? இதனால் மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் குறையக்கூடும். மேலும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கற்றல் திறன் இருப்பதில்லை. ஒரு சில மாணவர்கள் ஒரு பாடத்தை விரைவாக கற்றுக்கொள்வார்கள், ஆனால் சிலருக்கு அதிக நேரம் தேவைப்படும். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வீட்டு பாடம் அதிகமாக கொடுக்கப்படும் போது எனக்கு படிப்பே பிடிக்கவில்லை என்ற எண்ணம் உருவாகலாம். அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் சில நேரங்களில் அவசரமாக எழுதுகிறார்கள். புரிந்து கொண்டு எழுதுவதற்கு பதிலாக எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. அப்போது கேள்வி என்ன? வீட்டு பாடம் அறிவை வளர்க்கிறதா அல்லது நோட்டில் பக்கத்தை மட்டும் நிரப்புகிறதா? நிச்சயமாக வீட்டு பாடம் முழுவதும் தேவையற்றது என்று நான் சொல்லவில்லை. வகுப்பில் கற்ற பாடத்தை நினைவுபடுத்தும் விதமாக குறைந்த அளவில் சுவாரஸ்யமாக கொடுக்கப்படும் வீட்டு பாடம் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அளவுக்கு மீறினால் அமுதமும் நன்றி என்பது போல் அளவுக்கு மீறிய வீட்டு பாடம் கல்விக்கே தடையாக மாறிவிடும். மேலும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு வீட்டு பாடம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை காட்டிலும் எவ்வளவு வீட்டு பாடம், எப்படிப்பட்ட வீட்டு பாடம் என்பதுதான் முக்கியம். மாணவர்களை வெறும் எழுதும் இயந்திரங்களாக மாற்றாமல் சிந்திக்கும் மனிதர்களாக உருவாக்க வேண்டும். புத்தகத்தை மட்டும் படிக்கும் மாணவன் அறிவை பெறுகிறான், வாழ்க்கையும் கற்றுக்கொள்ளும் மாணவன் அனுபவத்தை பெறுகிறான். அறிவும் அனுபவமும் சேர்ந்தால்தான் முழுமையான கல்வி கிடைக்கும். ஆகவே என் கருத்து இதுதான். வீட்டு பாடம் அளவோடு இருந்தால் கல்விக்கு வளர்ச்சி, அளவுக்கு அதிகமாக இருந்தால் கல்விக்கே துன்பம். சிந்திக்க தெரிந்த மனித மனங்களில் நல்லது ஒரு மாற்றத்தை விதைப்போம் என்ற நம்பிக்கையோடு முடிவில் வணங்குவது நம் வழக்கம். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Srinidhi, for your valid point. I think homework will not be a burden hereafter. Next, I welcome Ovia from class 10 to deliver her speech on the topic, the role of youth in nation building. Let's welcome Ovia from big round of applause. Good morning to everyone present here. I'm Ms. Ovia Sri of 10th Jeevan. Today, I'm very happy to stand before you and speak about an important topic, the role of youth in nation building. First of all, I wish you a very happy Independence Day. When we hear the word nation, we may think about our country, its people, its culture, and its progress. But have you ever thought about who will take our country forward in the coming years? It is us, the youth. Youth are not just the future of a country. We are also an important part of its present. A strong nation needs young people who are educated, skilled, responsible, and kind. As students, we may think, I am only a student. What can I do for my country? But every big change begins with this small action. When we save water and electricity, we are helping our nation. When we keep our schools and streets clean, we are helping our nation. When we study sincerely and develop our talents, we are preparing ourselves to serve our country in the future. You also have another power, that is dream. Young people dreams of becoming doctors, teachers, collectors, engineers, entrepreneurs, artists, sportsmen, writers, and leaders. But a dream becomes meaningful only when we work for it. We should not be afraid of failure. Failure is not the end. It is a lesson that helps us to
know where we want to improve. We should ask questions, we should find solutions, we should create new ideas, we should use technology wisely. But a nation building is not only about becoming successful. A truly successful person is someone who helps others rise along with them. We often say India is the future, but India's future depends on the choices we make today. The books we read today, the values we follow today will shape the nation of tomorrow. I would like to end with these words. The nation we dreaming of tomorrow begins with the youth we become today. So, my dear friends, dream big, learn continuously, work sincerely, help others and build a better nation. Thank you. Jai Hind. It was a fantastic performance. Thank you, Vyasri. Next, have you ever imagined sitting in the principal's chair, changing school route, or even declaring a holiday? Today, our speaker will take us into our imagination. So let us welcome Loshana from class 12 to present a speech on If I Were a Principal. So good morning, respected principals, our chief guests and teachers and my dear friends. I'm S. Loshna from class 12 and today I'm here that a great dream role. Just imagine what if I'm sitting in a principal chair just for one day. So if I were a principal, what would I do and what would I change? So for next few minutes, let's imagine together. If I were a principal, I'm not simply declare your homework, not cancel your homework or not declare a holiday. So instead, I would ask myself, why a student needs school? I think students need school not only for gaming, but to study. So if I were a principal, I would why students afraid to come school? Because I want to create a fear-free school. Why students coming to afraid for having in the school? So can I tell you a reason? Because I know your mentality. So whenever I saw the school gate, it's like a horror gate. So it's very like sing a movie, like it's like a massive and energy to see that gate. Like, and whenever I see the surprise test, it's like a missile. It's give shock after shock. And whenever I see the homework, it's like a Vikram because it comes again and again. Whenever I see the teachers, they are looking like a Bahubalis. That's like whenever see we are silent. Think right, but in reality, it is not that because a student, it's not only come to school to that way in imagine. I think student is afraid for making mistakes. So student is afraid for making mistakes. And so if I were a principal, I would introduce extracurricular activities, clubs, exhibitions just to make students interested in him. And this comes to the famous questions. Whenever the teacher asks any doubt, the whole class says, no ma'am. But in our mind, they have approximately 47 doubts. So if I were a principal, I would create a rule that no mistakes or no doubts is considered as silly. I would create a rule that no student can afraid for making mistakes. So I would consider a rule that no one is afraid for speaking in front of others, because I would like to not build a schools that students are afraid of making mistakes. I would build a school that children and students learn from your mistakes. And my second priority would be changing from marks to talents, because the marks are important, but marks are not only important. Whenever the one question that knock out the all students is that what did you score from the last exam? But it's better to ask what are you good at and what are you good at? Because if I were a principal, I would introduce a practical knowledge to discover what the students capable for. So what the students can do. Because question papers are easy,
but your mentality not easy. So just steady and just steady. So, and I think marks are important, but marks are not only important. So if I were a principal, and instead of saying steady, 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 I would also give that the better place to train your talents. And if I were a principal, I will bring that life hours for life learning skills for every hour. So students know that if students are mentality, I know your mentality, because whenever your free hour comes from 4 teachers fight to get that, because first one max teachers tell that I have some problem to teach, but students are mentality like we have spent half our lives to just to find XY, and we lost in our own identity. Next, physics teacher, I have lot of homework, so I have lot of formulas to teach, but we are already experiencing friction and forces in the physics hours, and we also let us chemistry hour. Can we know the bond of structure of benzene and amine? So there is ester, but students mentality, we are already bonding problem with chemistry. So if I were a principal, I would not allow the teachers to steal the learning free hours and free living learning skills, because I want students should learn the financial awareness, leaderships and teamwork. Because financial awareness, I would allow the student to small budget plan just to make to understand financial awareness. And if I allow the students to make project together to understand teamwork, if I were a principal, I would allow the students to form a team and to know about the leaderships. So if I were a principal, I am not only to say study instead of saying for extracurricular activities. So if I were a principal, and I would introduce students not only learn, teachers should learn, because I think the students' mentality is that teachers also write exams and we suffer together. But don't worry teachers, if I were a principal, I would not give you the exams, but I want teachers should be stayed upgraded and updated for with a new learning skills, AI, technologies, and with the real world listening. So if I were a principal, I would definitely conduct a parents meeting, not only because of what marks they are scored, because if I were conduct a parents meeting, it's not only about the marks. So I want parents should be updated and upgraded, and they should ask what my children good at, what they are struggling with, how can we help them to grow. If parents and teachers are both updated, so students grow be stronger. If I were a principal, every student must be noted, because some students in the first page, oh miss, I have a homework, uncompleted homework, but in the second page I forgot to bring the homework, but in the third page, miss, what is homework? So it is not right way, right? So if I were a principal, I rethink the seating arrangement, that every student should be noted and interact, because I'm sure that no one students believing that nobody believe in the school. So I would like, if I were a principal, every student believe in them and this schools could go to be better to learn. And if I were a principal, my principal office will always be open, not physically but mentally, because if every student comes to ask freely, ma'am, I have some problems, ma'am, I have new idea, and I have something new to start. Yes, I believe leadership is not only about that in a biggest role, but also give the realize and listen the smallest voices. So if I were a principal, I would not only prepare students for exam, but also prepare the life greatest lessons, that life. So before I ending my speech as a dream role, I would thank to the honorable respected principal ma'am for take care of our school, supporting teachers and my dear students, and I'm very honored to respond that take care of the responsibility for every day for our schools. I know little speech can build a
inspiration, but long speech can build a sleepy and joking audience. So I stop here. My principal role is officially over, and teachers, what I say today is take it as a joke, because the principal chair is going to its right person and this principal is leaving, and thank you. What an interesting vision. Let us give another big round of applause to Losna of class 12. சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த உரிமை மட்டுமல்ல, அதை பாதுகாப்பது நமது கடமையாகும். அதை பற்றி பேச வருகிறார் 12ஆம் வகுப்பு மாணவர் ஹரிஷ் கிஷோர். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் B.K. ஹரிஷ் கிஷோர். நான் சுதந்திரத்தின் மதிப்பும் நமது பொறுப்பும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம் இந்திய நாடு 200 வருடங்களாக ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தது. நம் தலைவர்கள் பலர் போராடி அந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தனர். இந்த சுதந்திரம் என்பதே ஆங்கிலேயர்களால் நமக்கு தூக்கி கொடுக்கப்பட்டது கிடையாது. பல தலைவர்களின் தியாகத்தாலும் பல வீரர்களின் இரத்தத்தாலும் கிடைத்தது இந்த சுதந்திரம். இந்தியாவிலேயே முதலில் தமிழகத்தில் தொடங்கியது இந்த சுதந்திரத்திற்கான முதல் முழக்கம். அதாவது முதலில் புலிதேவர் எனும் பாளையக்காரர் நெற்கட்டும் செவ்வலில் ஆங்கிலேயரை எதிர்த்து முற்றுகையிட்டு அவர்களை வென்கிறார். பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரடித்து நெற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை என்று பயமின்றி ஆங்கிலேயரை எதிர்த்து கர்ஜித்த சிங்கம் அவர். தான் ஒரு பெண்ணரசியாக இருந்து சிவகங்கையில் ஆங்கிலேயர்களை முற்றுகையிட்டு ஜெயிக்கின்றார் வீரமங்கை வேலுநாச்சியார். தென் தமிழகத்தில் சிவகங்கையில் பிறந்தவர்கள் மருது சகோதரர்கள். அவர்கள்தான் இந்தியாவுக்கே முதல் சுதந்திர அறிவிப்பை கொடுத்தவர்கள். வேலுநாச்சியாரின் கணவர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டதும் மருது சகோதரர்களும் வேலுநாச்சியாரும் சேர்ந்து சிவகங்கையை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டனர். கொங்கு நாட்டின் மாவீரன் ஆங்கிலேயர்கள் வசூலித்த வரிப்பணத்தை அவர்களிடம் வாங்கி அவர்களை மைசூருக்கே ஓடவிட்டவர். ஆங்கிலேயரின் ஆயுதத்தை பயன்படுத்த தெரிந்த முதல் வீரர் டி.என். சின்னமலை. தான் ஓர் ஆளாக இருந்து தன் கவிதைகளை மக்களாட்சிப்படுத்தி சுதந்திர எண்ணத்தை அனைவருக்குள்ளும் தூண்டினான் மகாகவி பாரதி. இவையெல்லாம் தமிழகத்தில் மட்டுமா? வட இந்தியாவில் ஜான்சி ராணி, சுபாஷ் சந்திரபோஸ், காந்தி, திருப்பூர் குமரன் என பலர் போராடி வாங்கியது இந்த சுதந்திரம். புலித்தேவரிடம் தொடங்கி காந்தி வரை உள்ள பல தலைவர்களின் உழைப்பாலும் தியாகத்தாலும் கிடைத்தது இந்த சுதந்திரம். ஆனால் சுதந்திரம் கிடைத்தும் சுதந்திரத்திற்கான பொறுப்பு நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது. சுதந்திரத்தின் காரணமாக பல நபர்களிடம் பல தவறுகள் செய்கிறோம். பல இடங்களில் சென்று அத்துமீறலில் ஈடுபடுகிறோம். இந்த சுதந்திரத்தின் மதிப்பு நமக்கு கொரோனா காலகட்டத்தில் தெரிந்திருக்கும். மத்திய அரசானது ஊரடங்கு அமல்படுத்தி யாரும் சாலையில் செல்லக்கூடாது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது எனும் போது நாம் அடிமைப்படுத்தப்பட்டது போல் அல்லவா உணர்ந்திருப்போம். நம் நன்மைக்காக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போதே நம்மளுக்கு அடிமைப்படுத்தப்பட்டது போல் இருந்தது. அப்பொழுது நிஜமாகவே அப்போது அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அப்படி வாங்கிய சுதந்திரத்தை நாம் தீய வழியில் பயன்படுத்தாமல் நல்வழியில் பயன்படுத்த வேண்டும். சுதந்திரம் என்பது தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பல்ல, அது நம் பொறுப்பு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Harish Krishnan, for the powerful performance. I welcome our principal ma'am to share her views about today's program. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு இவ்வளோ நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ அழகாக நமக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம்லாம் கொடுக்கல இல்லையா? 10th ஸ்டாண்டர்ட்லாம் எக்ஸாம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நேற்று ஈவினிங் தான் ஒரு சிலர் டாபிக்ஸை என்கிட்டேருந்து வாங்கிட்டு போனாங்க. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான், 11th ஸ்டாண்டர்டுக்கும் அப்படி தான். அவங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த நம்பிக்கையில் நான் இப்போ சின்ன கிளாஸ் பசங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காவது நாங்கள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். லோஷ்னாலாம் நேற்று ஈவினிங் தான் டாபிக்ஸே நான் இது பேசலாமா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டுட்டு போனாங்க. ஸோ இங்கே இந்த ஸ்கூல் அதுதான். இங்கே உங்களுக்கான எல்லா சுதந்திரமும் இருக்குது. நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசுன்னு சொல்கிறது தான். பட் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்கன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. பேசுகிறவங்கள கிண்டல் பண்ணுறது, சிரிக்கிறது, கைத்தட்டுறதுக்கு மட்டும்தான் நாம் லாக்கி அப்படின்னு நினச்சிங்கன்னா
எந்த மேடையுமே கிடைக்காது உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, வாங்க என்ன வேணாலும் பேசு. டீச்சர்ஸ் பற்றி பேசினாங்க, நான் பிரின்சிபல் ஆனால் என்ன பண்ணுவேன்னு பேசினாங்க, ரைட்டா? சுதந்திரம்னா என்னன்னு பேசினாங்க, என்ன மாற்றணும்னு சொன்னாங்க, என்ன மாற்ற வேணாம், எல்லாத்துக்குமான ஒரு சுதந்திரம் இங்கே இருக்கு. ஆனால் வந்து பேசுறதுக்கும் மைக் பிடிக்கிறதுக்குமே கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் என்ன நாம நாளைக்கு சாதிக்க போகிறோம்? நாளைக்கு உனக்கு ஒரு மேடை மறுக்கப்படும் போது தான் உனக்கு அது தெரியும், அந்த வழி என்னன்றது அப்போ தெரியும். நமக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு கொடுத்தாங்க, நான் வாங்கிக்கல, ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு நான் வேணும்னு நினைக்கிறேன், அதை எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னும் போது அந்த வருத்தம் புரியும். வரப்போகிற வருஷங்களில் வரப்போகிற நிகழ்ச்சிகளில் பாய்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்னும் நிறைய கொடுங்க. கேர்ள்ஸ் ஆர் அமேசிங் அண்ட் ராக்கிங். இட்ஸ் வெரி குட், வெரி எக்ஸைட்டட் ப்ரோக்ராம். ஆக்சுவலி சார் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ அஃபிஷியல் ஒர்க்ஸ் இருக்கு. இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம கூட வந்து உட்காந்துருக்காரு. இது ஒன்னே போதும், இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படின்றதுக்கு. இந்த போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும், அவர்களை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மாணவிக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. Thank you, ma'am. Now we have come to one of the most exciting moments of today's celebration, the prize distribution ceremony. I request our principal and dignitaries to kindly come forward and present the prizes to all participants. I invite all the participants to the stage to receive their prizes. M. Nityashree from class 11, P. Preeti M. Kavya, B. Renushree, L. Srinidhi from class 11, Manoranjana from class 9, Uryasri from class 10, Harish Krishna from class 12, Roshana from class 12. Thank you, sir and ma'am. Thank you for the wonderful opportunity for us in the hectic schedule. I would like to extend our thanks to Chief Guest, our chairman, our principal, our school management, all teachers and all students, NSS team and the trainer, physical education trainer, students for memorable 18th Independence Day celebration. Thank you to all. Let us all raise for national anthem. பாய்ஸ்லாம் அப்படியே இல்லை, அதே இடத்துல இல்லை. பாய்ஸ் நவராத அப்படியே இல்லை. Attention. Standard is attention. National anthem. Vindhya
Class wise dispose.